1 கொரிந்தியர் புத்தகம் 12வது அதிகாரம் 10வது வசனம். வேறு ஒருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறு ஒருவனுக்கு தீர்க்க தரிசனம் உரைத்தலும், வேறு ஒருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறு ஒருவருக்கு பற்பல பாஷைகளை பேசுதலும், வேறு ஒருவனுக்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுதலும் அளிக்கப்படுகிறது என்றார். ஊழியம் செய்ய என்ன வேணும் அப்படின்றதுக்கு இதில் சொல்றார். நிறைய வரம் வேணும் ஊழியம் செய்யறதுக்கு. வேற ஒன்றும் வேண்டாம். இங்கே நிறைய வரத்தை பற்றி பேசிட்டு இருக்கோம். அதில் குறைஞ்சபட்சம் ஊழியம் செய்வதற்கு பாஷைகளை வியாக்கியானம் பண்ணும் வரம் அளிக்கப்படுகிறது. அந்த வரம் வேணும். இந்த பாஷைகளை வியாக்கியானம் பண்ணுகிறது அப்படிங்கிறது ஆவியானவர் இருந்தால் மட்டும்தான் அது சரியாக வியாக்கியானம் பண்ண முடியும். இங்கே நிறைய வியாக்கியானம் தனக்கு தானாகவே எடுத்துக்கொள்ளுவாங்க. வசனத்தை தான் படிப்பாங்க. பட் அந்த வசனத்துடைய வியாக்கியானம் தன்னுடைய சொந்த கருத்தாக இருக்கும். சொந்த இன்டர்பிரிட்டேஷன் சொந்தமாக இருக்கிறதுனால நிறைய பேர் வசனத்தை வியாக்கியானம் பண்ணும்போது அது ஆவியானவரை கொண்டு வியாக்கியானம் பண்ணாமல் சொந்த கருத்தை அதில் திணிக்கிறதுனால அநேக பேர் கெட்டு போயிட்டாங்க. அநேக பேர் ஏழையா போயிட்டான். அநேக பேர் சபையை விட்டு போயிட்டான். அநேக பேருடைய திருமணம் வாழ்க்கை கெட்டு போயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் வசனத்தை ஆவியானவருடைய வியாக்கியானத்தில் எடுக்காமல் சொந்த கருத்தில் வியாக்கியானம் எடுத்தது. நல்லா கேளுங்க, இந்த வசனம் யார் உடையது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆவியானவருடையது. தேவன் ஆவியா இருக்கிறார், அவருடையது தான் இந்த வசனம். அப்போ இந்த வசனம் அவருடையதா இருந்தால் அவர்தான் இதை சரியாக வியாக்கியானம் பண்ண முடியும். என்னுடையதல்ல. என்னுடையதா இருந்தா நான் கரெக்டா வியாக்கியானம் பண்ண முடியும். இது தேவனுடைய வார்த்தையா இருக்கிறதுனால தேவன் வியாக்கியானம் பண்ணாதான் கரெக்டா இருக்கும், இல்லைன்னா தப்பா இருக்கும். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, ஆவி வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலே வியாக்கியானம் பண்ணுகிற வரமும் அளிக்கப்படுகிறது. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ளாக ஆவியார் இருந்தால் மட்டும்தான் இந்த வசனத்தை சரியா வியாக்கியானம் பண்ண முடியுன்றார். இன்னைக்கு இந்த வியாக்கியானத்தை குறித்து தான் நிறைய பார்க்க போறோம். முதல்ல லூக்கா 18வது அதிகாரத்தில் 3 காரியத்தை குறித்து வியாக்கியானம் பண்றாரு. இந்த 3 காரியத்தை உங்களுக்கு முதல்ல வியாக்கியானம் சொல்றேன் நான், இல்லையா? ஏன்னா நிறைய சபையுடைய போதர்கள் எல்லாம் டிவியில் பிரசங்கம் பண்ணுறாங்க, நெட்டில் வருது, யூடியூப்பில் பார்க்குறோம், ஃபேஸ்புக்கில் பார்க்குறோம். நிறைய பிரசங்கம் வியாக்கியானம் ஃபுல் தப்புன்னு நான் நினைக்கிறேன். நான் இன்னைக்கு இதில் சொல்கிறேன், லூக்கா 18வது அதிகாரத்தில் சொல்கிறேன். சொல்லும்போது நிறைய விஷயங்களை நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இது ஆவியானவருடைய வியாக்கியானமா இல்லைன்னா மாம்சத்தில் ஏற்பட்ட வியாக்கியானமா அப்படின்ற கண்டுபிடிக்க முடியும். லூக்கா 18:18 இருந்து அற்புத விதமான ஒரு காரியத்தை சொல்றது. 3 காரியத்தை சொல்லுது. 1, இயேசு நல்லவரா கெட்டவரா. 2வது காரியம், ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யம் போக முடியுமா முடியாதா. 3, பரலோக ராஜ்யத்துக்கு எப்படி போக முடியும். இப்படி 3 வியாக்கியானத்தை இந்த பகுதியில் சொல்லுது. முதல்ல இந்த 3 வியாக்கியானத்தை முதல் பகுதியில் முடிச்சுட்டு அடுத்த வியாக்கியானம் உலகத்தை குறித்து வியாக்கியானம் அதில் போகும். முதல்ல தலைவன் ஒருத்தன் வர்றான், வந்து சொல்றான், நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு. அவன் ஒரு வசனம் கொடுக்கும்போது அந்த வசனத்தை இயேசு ஃபுல்லாக அப்படியே கேட்டுட்டு அந்த வசனத்தில் வந்து முதல்ல ஒரு வார்த்தையை சொல்றாரு. அவன் இயேசுவை பார்த்து நல்லவன் தான். இவர் இந்த நல்லவங்கிற வார்த்தையை எடுத்து சொல்றாரு, என்னை நல்லவன் என்று சொல்லுவானேன் அப்படின்னு கேட்பார். அந்த வார்த்தை இருக்கு பாருங்க, 19 சொல்லுவார். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்லுவானேன் அப்படின்ட்டு இப்படி சொல்லும்போது இந்த வார்த்தையை எப்படி தெரியுமா உலகம் வியாக்கியானம் பண்ணுச்சு. இயேசுவே சொல்றாரு நான் நல்லவன் இல்லைன்னு. இயேசுவே சொல்றாரு. எத்தனை பேர் இப்படி ஒரு வியாக்கியானத்தை கேட்டீங்க? இயேசுவே சொல்றீங்க தெரியுமா நல்லவன் ஒருவனும் கிடையாதுன்னு, அவரே நல்லவர் இல்லை சொல்றார் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையில அது அப்படி எழுதிருக்குதா? நீ என்னை நல்லவன் சொல்லுவானேன் அப்படிங்கிற வார்த்தை இயேசுவே சொல்லிட்டாரு. நான் கெட்டவன் தான், நானே நல்லவன் கிடையாது அப்படின்னு தான் இயேசு சொன்னாலும் சொல்றாங்க. அப்படியே கிடையாது. இந்த பைபிளில் முக்கியமான அர்த்தத்தை கொண்டு வர்றது ஒரு 4-5 காரியம்தான். 1 புள்ளி,
ஒன்று கமா, இன்னொன்று ஆச்சரியக்குறி, இன்னொன்று கேள்விக்குறி. இந்த 4 தான் சரியான வியாக்கியத்தை கொடுக்கும். ஆனால் பைபிள் படிக்கும்போது இந்த 4 பார்க்கவே மாட்டாங்க, குடுக்குன்னு வாசிச்சுட்டு போயிடுவாங்க. அது ஒரு கேள்வி போட்டிருக்கு பாருங்க, கேள்விக்குறி போட்டிருக்கு. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ என்னை நல்லவன் என்று சொல்லுவானேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அப்படி போட்டு ஒரு கேள்வி. அதை எப்படின்னா இங்கிலீஷில் அதாக போட்டிருக்கும், ஒய் டு யூ கால் மீ குட், ஏன் என்ன நல்லவன் சொல்றன்னு ஒரு கேள்வி கேட்கிறார். அதை எப்படி என்ன நல்லவன் சொல்ற அப்படி ஒரு கேள்வி கேட்கிறார். அப்ப இது என்னென்ன, நீ என்ன நல்லவன் சொல்லுவானேங்கிறது என்னதுன்னா, எந்த கருத்துல எந்த வியாக்கியானத்துல என்ன நல்லவன் சொல்றன்னு கேள்வி கேட்கிறாரு. தேவனும் தன்னிடத்துல ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை கேட்கும்போது அதுக்கு கேள்வி ஒரு விடையாட்டி இன்னொரு கேள்வியை கொடுக்கும்போது, இயேசுவே தன்னை பாவின்னு சொன்ன மாதிரி நிறைய பேர் உபதேசம் பண்ணாங்க. இது ஏன் திரும்ப பண்ணாங்க? அவரே பாவின்னு சொல்லிருக்கிறாரு, அவரே நல்லவர் இல்லையா? அப்போ நம்ம ஒன்று அப்படி இப்படி இருக்க தான் செய்வோம். அதாவது தன்னை மனம் திரும்புவதற்கு ஏதுவாக எடுத்துக்கொள்ளுண்டு போக முடியாமல் தாம் பலகீனமாக இருக்கிறதுனால அவரே நல்லவன்னு சொல்லிருக்கிறாரு, அதனால நம்மளும் அப்படி இப்படி இருக்க தான் சொல்லுவோம்னு சொல்லிட்டு இப்படி இருக்க தான் செய்வோம் சொல்லி தன்னை தேற்றி நரகத்துக்கு போகிறதுக்கு தனக்குத்தானே வியாக்கியானம் பண்ணுறாங்களா? அப்போ இங்கிலீஷ் பைபிள்லையும் தமிழ் பைபிள் என்ன சொல்லுது? இனி நல்லவன் என்று எப்படி சொல்ற அப்படி தான் கேட்கிறார். அப்போ நல்லா கேளுங்க. சரி, அவன் என்ன கருத்தில் இயேசுவை நல்லவன் சொன்னான்? இன்னைக்கு இதெல்லாம் உங்களுக்கு வேணும் பாருங்க. என்னைய பார்த்தா நல்லவனா தெரியுமே, நான் நல்லவன் இல்லை, நல்ல போதகரன்ட்டான். அதாவது நல்லவர். ஆனால் எதனால நீங்க நல்லவர்? நல்ல போதகத்தை பண்றீர், அதனால நல்லவர். ஏன்னா அவங்களாம் போதனை கேட்ட என்ன போதனை கேட்டாங்க? யூதர்கள் கடங்காப்பி குடிக்கணும், சார்ச்சியாருக்கு மாலை போடணும், அவங்க கேட்ட போதனை. புரியுதா உங்களுக்கு? கையில் கருப்பு கயிறு கட்டணும். இப்போ அதை ஃபாதர் மெட்ரூஸ் என்ன சொல்லிட்டாருன்னா, கை அங்கெங்கெல்லாம் போகாது, கால் தான் அங்கங்கே நடக்கும், ஆனால் காலில் கருப்பு கயிறு கட்டணும், காலில் கட்டினாங்க. இப்படி போதனையெல்லாம் தப்பாக இருந்ததுனால அவங்கள நல்லவங்கன்னு சொல்ல முடியலை. ஆனால் இயேசு பார்த்து சொல்றாரு, நல்லவர் எதுக்கு? போதனை நல்ல போதனைன்றார். ஏன்னா செத்த மனுஷன் எங்க போறான்? ஹலோ, அவர் எங்கிருந்து வந்தாரு? நம்ம மரணத்துக்கு முன்னாடி எங்கே சென்று அடைவோம்? பாவம்னா என்ன? ஒரு மனுஷன் எப்படி தேவனை பெற்றுக்கொள்ள முடியுங்கிற அற்புத விதமான போதனை எல்லாம் பண்றதுனால இவன் சொல்லிட்டான், கர்த்தாவே நீர் நல்ல போதகர்ன்ட்டான், நல்லவர் போதகர்ன்ட்டாரு. ஆனால் ஆண்டவர் அதில் நல்லவர் மட்டும் பிடிச்சிக்கிட்டு நீ போதகத்தை வச்சு தான் சொல்றன்னு அவன் கருத்தையே இவர் எடுத்து பேசுறாரு. ஆமென். நம்ம ஊரில் கூட அப்படி இருக்கு பாருங்க, அற்புத விதமான ஒரு போதனை. கல்யாணம் கட்டலைன்னா ஒரு நல்ல போதகர், அவங்க கல்யாணம் கட்டையில, ஃபாதர்மார்கள்லாம் கல்யாணம் கட்டையில, அதனால நல்லவங்க அப்படின்றாங்க. நகையை கலத்திட்டா அவங்க நல்லவங்க, அப்புறமா ஏழையாக இருந்தால் நல்லவங்க. இப்படி ஒரு அறக்க பறக்க போதனையெல்லாம் கேட்டு இருந்த மனுஷனுக்கு நல்ல போதனை கிடைக்கும்போது ஏப்டி பாஸ்டர் விஜயகுமார் நல்ல ஒருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியுது. அப்படி தான் சொல்கிறான், ஐயா நீங்க நல்ல போதகர் அப்படின்ட்டு. அப்போ நான் சொல்கிறேன், இயேசு இந்த இடத்துல அவன் போதகத்தை வச்சு இயேசு நல்லவன் சொல்கிறான். ஏசு சொல்கிறாரு, எந்த கருத்தில் என்னை நல்லவன் நீ சொல்கிற? போதகத்தை வச்சு நீ என்னை நல்லவன் சொல்கிற இல்லையா? அப்படி தான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு முடியுது. எப்படி முடியுது? இயேசு நல்லவராக சித்தரிக்குது. இயேசு தன்னை ஒரு காலமும் இந்த வசனத்தில் மட்டும் இல்லை, எந்த வசனத்திலையும் அவர் தன்னை பாவி என்று எங்கேயுமே ஒத்துக்கொண்டது கிடையாது. அதனால பாவத்தில் இருக்கிறவங்க தான் பாவத்தில் இருப்பதற்காக இயேசுவே பாவின்னு சொல்லியிருக்கிறாரு, அதனால் நம்மளும் பாவத்தில் இருக்கலாம் அப்படின்ற மனப்பிரமை ஒரு காலம் வரக்கூடாது. இப்படிப்பட்ட பிரமை ஆவியானவரால் உண்டாக்கப்பட்ட வியாக்கியானம் இல்லை, பிசாசனால் வஞ்சிக்கப்பட்ட வியாக்கியானம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்லிட்டேன். சரி, ரெண்டாவது அந்த வசனத்தில் 19 இருக்கு பாருங்க, ரெண்டாவது வியாக்கியானத்தை சொல்றேன். தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவரும் இல்லை. அவர் சொல்றாரு, நல்லவன் யாரு? நல்ல பிரசங்கம் பண்றவன் நல்லவன் அல்ல, நல்ல தீர்க்கதரிசனம் சொல்றதுனால பாஸ்டர் நல்லவர் கிடையாது.
பேய்களை துரத்துறதுனால நல்லவர் கிடையாது. நிறைய பேர் சொல்லுவாங்க, எங்க பாஸ்டர் ரொம்ப நல்லவர் தெரியுமா, அவர் நல்லா பாடுவார், நல்லா டான்ஸ் ஆடுவார், சூப்பரா இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, பெருக்குமான்ஸ் ஃபாதர் நல்லவர் தெரியுமா, இப்படிலாம் பேசுவாங்க இல்லையா. அப்ப இவர் சொல்ற, இயேசு சொல்றார், அதெல்லாம் சொல்லக்கூடாது, தேவன் ஒருவரை தவிர யாரும் நல்லவர் இல்லை அப்படின்றார். அப்ப என்ன அர்த்தம்? இயேசு சொல்றாரு, தெய்வம்னா யாரு? பரிசுத்தர். பரிசுத்தரை தவிர யாரும் நல்லவங்க கிடையாது அப்படின்னு சொல்றாரு. தெய்வத்தை தவிர யாரும் நல்லவங்க கிடையாது. இப்போ நான் இந்த ஒரு கேள்வி கேட்குறேன். இயேசு ஏன் இதை இப்படி கேட்டாருன்னா, இயேசுவே நீங்கள் யார் என்கிறீர்கள், தெய்வமா மனுஷனா அப்படி ஒரு கேள்வி வருது. நான் சொல்லுவேன், அவரை மனுஷனா விசுவாசித்தால் அவரை பாவியாக சித்தரிக்க முடியும், அவரை தேவனாய் சித்தரித்தால் அவரை நல்லவராக சித்தரிக்க முடியும். இதுதான் கேட்கிறாரு. தேவனை தவிர யாரும் நல்லவங்க இல்லை தெரியுமா கேட்கும்போது என்னத்தை அவர் வெளிப்படுத்துறாருன்னு, என்ன நல்ல போதகரும் சொல்றிய, என் போதகத்தை வச்சு என்னை விசுவாசிக்கிறியா, இல்லைன்னா நான் தேவன் விசுவாசிக்கிறேன், என்னை நீ தேவனா விசுவாசிச்சா நான் உனக்கு நல்லவனா இருப்பேன், நான் போதிக்கிற சூழ்நிலையை பார்த்துட்டு என்ன நல்லவனாக்குனா கண்டிப்பா நான் நல்லவனா ஆக முடியாதுன்றார். அப்போ தேவனே எங்க சொல்றாரு, என்னை தேவனா இயேசு கிறிஸ்து சொல்றாரு, தேவனை தவிர நல்லவன் இல்லைன்னா அங்கே இயேசு அடிச்சு பேசுறாரு, நான் நல்லவன். ஏன் அதை சொல்றாருன்னா, ஒவ்வொரு மனுஷனும் இந்த எண்ணத்துக்கு வரணும், ஒருவன் நல்லவனா ஆக வேண்டும் அப்படின்னா அவன் பரிசுத்தமா மாற வேண்டும். அப்படி பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் நல்லவனா ஆக முடியாதுன்றார். சரி, மூணாவது பாயிண்ட், இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். என்னன்னா, இயேசு தெய்வமா இல்லையா? நிறைய பேர்லாம் இந்த இங்கிலீஷ் மெசேஜ்ல நீங்க கேட்டா தெரியும், அவங்களாம் சொல்லுவாங்க, இயேசு எங்கேயாவது தன்னை தெய்வம் சொல்லிருக்கிறாரா அப்படின்ட்டு சொல்லிருக்கிறார். இந்த இடத்துல சொல்லிருக்கிறார். எப்படி சொன்னார் பாருங்க, சொன்ன விதம் கொஞ்சம் நல்லா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் இந்த இடத்த வாசிச்சுட்டு தான் பாவத்தை விடுறதுக்கு வழியே இல்லை, அதுலேயே இருப்பான், நிறைய பாவம் செய்வான். நான்லாம் கேட்டிருக்கேன், பஹ்ரைன்ல சவுதிலாம் இருந்தபோது அங்கே வந்து பிரசங்கம் பண்ணுவோம் பாருங்க, எப்படி பிரசங்கம் பண்ணுவாங்கன்னா, இயேசுவே நல்லவன் இல்லைன்னு சொல்லிருக்கிறாரு, தேவனை தவிர யாரும் நல்லவன் இல்லைன்னு சொல்லிருக்கிறாரு. அவர் சொன்ன கைட்டு தானே, அவர் தேவன் தானே, அப்ப அவர் நல்லவர் தானே. தேவனை தவிர யாரும் நல்லவில்லைன்னு சொல்லும் போது அப்ப இயேசு தேவன் இல்லையா, தெய்வம், அப்ப அவர் நல்லவர் தானே. ஆனா வியாக்கியானம் எப்படி எடுத்துட்டாங்க பாருங்க, அது அப்படி இப்படி இல்லை. இயேசு தன்னை தேவன் என்று சூப்பரா நிரூபிச்சார் பாருங்க. எப்படின்னா, ஒருத்தர் வந்து கேட்கிறான் பாருங்க, நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும், அதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? அதுக்கு அவர் சொல்லுவார் 22ஆம் வசனத்துல, பரலோக ராஜ்யத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், என்னை பின்பற்றி வா. நித்திய ஜீவன் யாருடைய ஸ்தலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவனுடைய ஸ்தலம், தேவனுடைய இடம் தான் நித்திய ஜீவன். சாவில்லாத இடத்துல தேவன் இருக்கிறார், பரலோக ராஜ்யம் தேவனுடைய இடம். அந்த இடத்துக்கு போகணும்னா என்னை பின்பற்றி வா. அப்படி என்ன அர்த்தம்? சிங்கப்பூர்ல ஒரு மாடல் இருக்கு, நல்லா கேளுங்க. சிங்கப்பூர்ல இப்போ நான் ஒரு வீடு எடுக்கிறேன், வாடகைக்கு வீடு எடுத்து அந்த வீட்டில் ஒரு 4 ரூம் இருக்குங்களா, ஒரு வீடு தான், அதுக்கு 4 ரூம். அந்த ஒரு வீட்டில் 4 ரூம் இருக்கும்போது நானும் என்னோட ஒய்ஃபும் என் பிள்ளைங்களும் சேர்ந்து 2 ரூமை எடுத்துக்கலாம். இந்த 3 ரூமை வாடகை கொடுக்கலாம். புரியுதா? இப்படிதான் சிங்கப்பூர்ல வாழ்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி 90% இப்படிதான் வாழுதான். ஒரு வீடு, ஆனா வாடகைக்கு 3 பேர் 4 பேர் உள்ள ஏறி, ஒரே வீட்டில் 4 குடும்பங்கள் ஏறி வாடகைக்கு இருக்கலாம். இதுதான் சிங்கப்பூருடைய மாடல். 90% அங்கே அப்படி தான் நடத்துது. அரசாங்கம் தான் இந்த கட்டடம் தான் கட்டி கொடுக்குது. இப்படி தான் அங்கே இருக்குது. இப்போ ஒரு வீட்டுக்கு ஒரு அட்ரஸ் கேட்கான், அவன் எங்கே இருக்கிறான்? ஒரு வீட்டு அட்ரஸுக்குள்ளாக 3 குடும்பம் வாழுது. ஒருத்தன் வந்து உள்ள வாசம் பண்ணுறவன்ட்ட போய் அட்ரஸ் கேட்குறான், இந்த வீட்டு அட்ரஸ் தெரியுமான்னு. எனக்கு தெரியுமே அப்படின்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த வீட்டில் வாழ்றான்னு அர்த்தம். அவன் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் தெரியும். அதே மாதிரி தான் இயேசு சொன்னார், பரலோகராஜ்யத்துக்கு போனவன் கேட்டான், அதுக்கு இயேசு சொன்னார், எனக்கு பின்னாடி வா. ஏன்னா அவருக்கு தான் தெரியும், அந்த வீடு அட்ரஸ் எல்லாம் அவருக்கு தெரியும், பரலோகராஜ்யம் அவர் வாசம் பண்ற வீடு. அதனால சொன்ன எனக்கு பின்னாடி வா. அப்படி என்ன அர்த்தம்? அப்பா, நான் தான் தெய்வம், என்னை விசுவாசி, நான் தான் நல்லவன், என்னை விசுவாசி, பரலோகராஜ்யம் எனக்கு பின்னாடி தான் வரும், என்னை விசுவாசினார். அப்ப இயேசு சொன்னதெல்லாம், நான் பரிசுத்தரு, நான் நல்லவன், எனக்கு பின்னாடி வாழ்ந்தார். அற்புதம் விதமா பிரசவம் பண்ணாரா இல்லையா? ஆனா நம்மளுக்கெல்லாம் எப்படி பிரசவம் பண்ணாங்க? அவர் கிட்டவரு. அதுக்கு தான் சொல்றேன், பாசைகளை ஆவியானவர் இல்லாமல் வியாக்கியானம் பண்ணினால் அது கண்டிப்பா மனுஷனை நரகத்துக்கும் மரணத்துக்கு தான் கொண்டு போகும். ஆவியானவர் எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அதுங்கிற அற்புதத்தை மட்டும் சொல்லல,
அது வியாக்கியானத்தை சேர்த்து தான் சொல்லுது. எந்த சபையில ஆவியானவர் இருக்கிறாரோ, எந்த மனுஷன் ஆவியானவர் இருக்கிறாரோ, அந்த மனுஷனுடைய பிரசங்கம் சரியான வியாக்கியானத்தில் வரும். இல்லைன்னா மாட்டிக்கணுமே. எல்லாரும் சொல்லுவாங்க பாருங்க, எங்க கன்னியாகுமரியில் நாங்கள் சபையை விட்டு இங்கே வரோம். சில பேர் சொல்லுவாங்க நாங்கள் பெரிய சபையை விட்டு இங்கே வரோம். வந்து தான் ஆகணும். ஏன்னா சபை முக்கியம் இல்லை, ஆவியானவர் தான் முக்கியம். அந்த ஆவியானவர் சரியா ஒரு வசனத்தை வியாக்கியானம் பண்ணினால ஒழிய ஒரு மனுஷன் நல்ல நிலைமைக்கு மாறுறது கூடாத ஒரு விஷயம். ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அப்போ இப்படி வியாக்கியானம் பண்றது பாருங்க, ஆவி கரெக்டா வியாக்கியானம் பண்ணும். அப்ப உள்ளுக்குள்ள ஒரு பயம் வருது. இப்போ என்ன பயம் வருது? ஆண்டவரே, நித்திய ஜீவனுக்கு போகணும்னா நல்லவனா ஆகாம போக முடியாது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்களேன். நித்திய ஜீவனுக்கு போகணும்னா நல்லவன் ஆகாம போக முடியாது. சரி, அப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. இதுல இன்னொரு விஷயம் பார்க்க போறோம். அற்புத விதமான வியாக்கியானம் பாருங்க. ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யம் போக மாட்டான் அப்படின்ட்டு சொல்றாங்க. நான் இந்த போன ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிரசங்கத்தை சொன்னேன். பிரசங்கத்தில் ஒரு கருத்து சொன்னேன். என்ன சொன்னோம்னா, எத்தனை கோடி கிடைச்சாலும் எனக்கு நான் என்ன சின்னவன் தான், இன்னும் முன்னேறல அப்படின்னு நீங்க உங்களை கருதி கொள்ள வேண்டும். பக்கத்தில் இருந்த ஒரு மனுஷன் பைபிளை எடுத்து பிரிச்சு லூக்கா 18வது அதிகாரத்தை எடுத்து பக்கத்தில் ஒரு மனுஷனை காட்டினாராம். பாத்தியா, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யம் போக முடியாதுன்னு பைபிள் எழுதிருக்குது. பாஸ்டர் எப்ப பார்த்தாலும் பணத்தை சம்பாதின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு. நான் என்னோட கேள்வி என்னன்னா, அந்த மனுஷன் ஏன் கெட்டு கிடக்கிறான்? ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யம் போக மாட்டான் என்று அவனுடைய உள்ளத்துல ஆணித்தரமான வியாக்கியானம் இருந்ததுனால தான் அவன் ஐஸ்வர்யம் இல்லாமல் கெட்டு கிடக்கிறான். ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யம் போக மாட்டாங்கன்னு எங்கேயுமே வசனம் கிடையாதுங்க. ஆனா வசனத்தை படிச்சிருக்கோம், அப்படி தெரியுது. எத்தனை பேர் அப்படி படிச்சிருக்கீங்க? கேட்டிருக்கீங்களா? ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யம் போக மாட்டாங்க. பெரிய பெரிய மீட்டிங்ல பேசுறாங்க, பெரிய பெரிய பாஸ்டர்மா இருக்கு. ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யம் போக மாட்டான். ஐயா, ஒரு சபையில 2000 பேர் உண்டு பாருங்க. 2000 பேர் இருக்கும் ஒரு சபையில. டிவி எல்லாம் வச்சு நடத்துறாங்க. அவர் ஒரு மீட்டிங்ல சொல்றாரு, வெளியே எதாச்சும் போகும்போது பைக்க நிப்படி கேட்டேன், பரலோக ராஜ்யம் ஐஸ்வர்யவானுக்கு கிடையாது. கட்சியில பேசுற மாதிரி பேசுறாரு. நானும் பைபிள் எங்க எழுதிருக்குது? அவர் சொன்னார், லூக்கா எழுதின புஸ்தகம் 18வது அதிகாரம் அப்படி சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு 24, 25 வாசிக்க கேட்போம். அவருடைய மனைவி பக்கத்துல இருந்து இந்த வசனத்தை வாசிச்சாங்க. ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதா இருக்கிறது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலாம் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதா இருக்கும் என்றார். அவ இப்படி வாசிச்ச உடனே இப்படி வாசிச்சுட்டு வியாக்கியானத்தை பாருங்களேன். ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யம் போக மாட்டான் அப்படி அங்க வசனத்துல அப்படியே இல்ல இருக்குது. அப்படி நீங்க வாசிச்சீங்க, எப்படி புரிஞ்சிச்சு? அப்படியே கிடையாதுங்க. ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யம் போக மாட்டான் இல்ல, ஏழை போக மாட்டான்னு கிடையாது. அந்த வசனத்தை எப்படி சொல்றேன் பாருங்க. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் போவது அரிது, ஹார்டு அப்படின்றார். கொஞ்சம் கஷ்டம், அவ்வளவுதான். போக மாட்டான்னு எங்க எழுதிருக்குதா? அங்க போக மாட்டானே கிடையாது. அவ போக மாட்டான்னு ஏன் சொல்றான்? நான் சொல்றேன், அது தனக்குள்ளாக தோன்றுகிற வியாக்கியானம். இந்த வசனத்தை படிச்ச உடனே இவங்களுக்குள்ள ஒரு கருத்து, நம்ம காசு இருந்ததுனால தானே அந்த பொண்ணுக்கு நம்ம பைக் வாங்கி கொடுத்தோம், நம்ம காசு இருந்ததுனால தானே அவளுக்கு சேர் வாங்கி கொடுத்தோம், நம்ம காசு இருந்ததுனால தானே நம்ம பிள்ளை அப்படி எத்தனையோ பாவங்களை தட்டி மறைச்சு கொண்டு போனோம். அப்ப காசு இங்க பெரிய பாவம், அதனால காசுக்காரையும் உனக்கு பரலோகம் போக மாட்டான்னு போதிச்சிட்டான். அதான் சொன்ன, ஆவியானவர் இருந்தா மனுஷனுக்கு என்ன என்னது அது கேட்காது. புரியுதா? மனுஷனை பார்த்து போதிக்காது. ஆவியானவர் இருந்தா வசனத்தை பார்த்து தான் போதிக்கும். இங்க வசனத்தை போதிக்க ஆளே கிடையாது. இல்லையா? அப்படி ஒரு வசனம் இருக்குதா? இல்லையா? இல்ல. ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யம் போக மாட்டான் வசனம் இல்ல. ஆனா எல்லா இடத்துல சொல்றாங்க ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யம் போக மாட்டான். இல்லையே, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துக்கு போக மாட்டான் இல்ல, அது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் சொன்னார் இல்லையா? அந்த கஷ்டமான விஷயத்தை எளிதாக்கி விட்டுறோம் பாருங்க. இப்போ எப்படி? இப்போ ரெண்டு விஷயத்தை சொல்லட்டும்.
முதல்ல சொல்லுங்க, எத்தனை பேர் கேட்டுறீங்க ஐஸ்வர்யவான் பரலோகராஜ்யம் போக மாட்டேன்னு? கையை வைத்துங்களா, உண்மையா பொய்யானு? அந்த அக்கா கூப்பிட்டு எல்லாரும் தூக்கிருக்காங்க ஒரு கிட்டத்தட்ட. ஐஸ்வர்யவான் பரலோகராஜ்யம் போக மாட்டான். நீங்கள் அப்போ ஏன் நீங்கள் அந்த வேறு சபைக்கெல்லாம் போகும்போது வீட்டில் பைபிள் படிக்க மாட்டீங்களோ? போன வாரம் ஞாயிற்று சொன்னோம் இல்லையா, அவர்கள் அந்த ஒரு ஓமை சொல்லும்போது அவர்கள் வேதம் வாசிப்பது கிடையாது, இயேசுவே சொன்னார். இங்கே யாரும் பைபிள் படிக்கிறடே, எங்கள் பாஸ்டர் சொல்லிருக்கிறார் அப்படித்தான், எங்கள் பாஸ்டர் எனக்கு நல்லா பிடிக்கும் தெரியுமா? ஏன்னா 2 நாள் செல்ஃபி எடுத்திருக்கிறான். அதனால பாஸ்டர் என்ன சொன்னாலும் சரி, வேதம் படிக்காதவ விளங்க மாட்டான். ஒரு கரங்களை தட்டி. வேதம் படிக்க விளங்க மாட்டான். ஜெபம் பண்றவ, பரிசுத்தம் இல்லாமல் ஜெபம் பண்றவ விளங்கவே மாட்டான். படிக்கணும். அதுக்கு தான் இப்படி வியாக்கியானம் பண்றோம். நாங்கள் படிக்கணும். வீட்டுக்கு போனா இந்த பைபிளை எடுத்து நீங்க அந்த கரெக்டாக குறிப்பு எழுதி வச்சுட்டு பைபிள் எழுதி வச்சு உள்ளவே படிக்கணும். அதிலே இருக்குது பாருங்க. பரலோக ராஜ்யத்துக்கு ஐஸ்வர்யன் போக முடியுமா, போக முடியாதா? கஷ்டம்னார். முதல்ல போன பெருமாறு சொல்றேன், அப்புறமா எப்படி போகலாம் சொல்றேன். ஏமேன் கீழே அதில் இருக்கு. அதை எப்படின்னா, ஒரு மாத்திரை கொடுப்பாங்க தெரியுமா அல்சருக்கு? எனக்கு அல்சர் வந்தாலும் தெரியும். உங்களுக்கு அல்சர் வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்றேன். அப்போ ஒரு மாத்திரை கொடுத்தார். ஒரு வாரத்துக்கு 7 நாளைக்கு 21 மாத்திரை. ராஜேஷ் பாஸ்டர் அந்த அல்சருக்கு தின்னார் 31 மாத்திரை. அந்த மாத்திரை எப்படின்னா, அதை பூர்ணமா சாப்பிட்டா தான் 7 நாளைக்கு கரெக்டாக சாப்பிட்டா தான் அந்த அல்சர் போகும். ஏன்னா அந்த 7 நாளைக்கும் அந்த நோயை மாத்துறதுக்கு, நோயை கண்டுபிடிச்சு மாத்துறதுக்கு ஒவ்வொரு நாளைக்கு எவ்வளோ டோஸ் கொடுக்க முடியுமோ அத்தனை டோஸையும் இந்த அல்சருக்கு இந்த டோஸ் இவ்வளோ போனால் க்யூர் ஆகும். ஆனால் எப்படி கொடுத்துருக்கிறாங்க? 7 நாளைக்கு பிரித்து கொடுத்துருக்கிறாங்க. இப்போ என்ன ஆகி போச்சு, சில பேர் 3 நாளைக்கு திம்பா கசப்புன்னு போட்டுருவா. நான் ஒரு நாள் மாத்திரை போட்டேன், இருந்த கசப்பா சோடா வாங்கி குடிச்சு பார்த்தேன், அப்படியும் கசப்பு போகலையே. பெப்சி வாங்கி குடித்தேன், குடிக்கக்கூடாது வாங்கி குடித்தேன். 3ஆவது நாள் வந்துச்சு, ஆத்தாடி கசப்பா, தொண்டையிலும் குடலும் ஃபுல்லாக ஒரே கசப்பு. நிறைய பேர் சாப்பிடாம போயிட்டான். இப்படித்தான் நிறைய பேர் பிச்சைக்காரனை இருந்துட்டு சபைக்கு போய் பிச்சைக்காரனை மாறிடுவாங்க. நிறைய பேர் கவலைப்படாண்டா, நிறைய சபையில் பிச்சைக்காரன் மாறிட்டு பைசாவை சம்பாதிங்க நல்லா வாங்கன்னா 2-3 பைபிளில் எடுத்து வச்சுட்டு ஒழுங்காக படிக்கிற கிடைக்காது. இந்த வசனத்தை பார்த்தியா, டேய் என்ன கொண்டே போடும், நீ அடிச்சே கொண்டு போடணும். ஏற்கனவே வசனம் முக்கியம், ஆனால் வசனத்துக்கு உள்ள அந்த கண்டென்ட் ரொம்ப முக்கியம். அதாவது ஐஸ்வர்யவனை பற்றி 18வது அதிகாரம் 18ஆம் வசனத்திலேருந்து 30ஆவது வசனம் வரைக்கும் பேசிருக்குது. அப்போ 18லேருந்து 30 வரைக்கும் படிக்கணும். அப்பந்தான் எனக்கு ஃபுல் அர்த்தம் தெரியுமே தவிர, எனக்கு லூக்கா 18, 24, 25 ஒரு ஐஸ்வர்யவன் போக மாட்டான் அப்படின்னு படிக்கக்கூடாது. அது ஃபுல் கண்டென்ட்டே படித்தாதான் அதில் அந்த வியாக்கியானத்தை இங்கே பண்ண முடியும். அந்த ஃபுல் கண்டென்ட்டில் ஒருத்தன் வந்து கேட்குறான், ஆண்டவரே அப்போ நாங்கள் நித்தியஜீவன் போக முடியாதா? ஏன்னா அவனுக்கு தப்பாக தான் புரிஞ்சிச்சு, பேதுருக்கு தப்பாக தான் புரிஞ்சிச்சு. ஐஸ்வர்யவன் பரலோகராஜ்யம் போக முடியாதுன்னு சொன்ன மாதிரி தான் அவனுக்கும் கேட்டுச்சு. அப்போ நாங்கள் போக முடியாதா? அதுக்கு அவர் சொன்னார், போகலாம், ஈஸியாக்கி தரேன் நான் அப்படின்னாரு. அவர் சொன்னார், என்ன சொன்னார்? 29:30 தேவனுடைய ராஜ்யத்தின் வீட்டையாவது, பெற்றோரையாவது, சகோதரனையாவது, மனைவியாவது, பிள்ளைகளாவது விட்ட எவனும் இம்மேலே அதிகமானவைகளை வந்துருச்சா? சொல்லுங்களா, இம்மையிலே அதிகமானவைகள் என்னது? என்ன விட்டு வந்தான் பேதுரு போனானா இல்லையா? போனான். எப்படி தெரியும்? ஏன்னா ஆண்டவர் சொன்னார், இந்த 12 பேர் தான் மறுபடியும் நியாயத்திற்கு வருவாங்களாம். அப்போ அவங்க பரலோகத்தில் இருக்கிறாங்க, போயிட்டாங்க கன்ஃபார்ம். பேதுரு உள்ள நுழைஞ்சிட்டான். 12 பேர்ல யார் போனாங்களோ இல்லைன்னு தெரிய, பேதுரு போயிட்டான். சரி, எப்படி போனா? ஏழாட்ட போனா இல்லை. அப்படி என்ன இருந்துச்சு சொல்றேன். ஃபர்ஸ்ட் நிலம், உங்களுடைய அழகான யூத பெண்ணு, ஹலோ நல்ல சூப்பர் மாமி, வீடு, வாசல், பிள்ளைங்க எல்லாம் இருந்துச்சு. வலை, போட்டு, இன்ஜினு, எல்லா வகையான வலைகள், எல்லா வகையான போட்டு இருந்துச்சு. அவன் விட்டுட்டு வந்தான். வந்தவனுக்கு இம்மையிலே 100 தனம் அப்படின்ட்டார். அப்போ நான் சொல்கிறேன், அவனுக்கு ஒரு 50 சென்டில் ஒரு துண்டு கிடந்துன்னு வைங்களேன், 100 மடித்து போடுங்க, 500 சென்ட், கிட்டத்தட்ட 5 ஏக்கர் வந்துடுச்சா இல்லையா? இல்லை 5 ஏக்கர் இல்லை, கூட 50 ஏக்கர் வந்துடுது, 100 மடங்கு. அப்போ நான் சொல்கிறேன் 50 ஏக்கர் 50 ஏக்கர் தான் வருது. அப்போ நான் சொல்கிறேன் 50 ஏக்கர் நிலம் இருக்கிறவன் எப்படி ஏழையாக இருக்க முடியும்? வாய்ப்பே இல்லை.
இம்மையிலே 100 தனையாவும் மறுமையில நித்திய ஜீவன். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? எப்பா ஐஸ்வர்யவன் கஷ்டம், கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் ஒன்னிய மாதிரி ஐஸ்வர்யவன் போயிடுவ. எப்படின்னா அப்படி இருந்து எனக்காக எதெல்லாம் விட்டியோ அதெல்லாம் 100 தனியாக வாங்கி நல்லா அனுபவிச்சுட்டு தான் நீ போவன்ட்டார். அப்போ நல்லா தெரியுது, ஐஸ்வர்யவான் தான் 95% பேர் பரலோகராஜ்யம் போவான். அப்போ 5% தான் ஏழை போக முடியும். கண்டிப்பாக நீங்கள் ஏழை 100% ஏழை போக மாட்டான். ஆனால் 5% நான் எதுக்கு கொடுக்குறோம்னா, நான் திடீர்னு தெரியாமல் பிரசங்கம் பண்ணிட்டோம்னா அதனால 5% மட்டும் தான் ஏழை போவான். 95% பணக்காரன் தான் போவான். போனாங்க. இப்போ ஒரு பணக்காரனை காட்டுறேன். ஒரு ஏழையை சொல்லுங்க பரலோகராஜ்யத்துக்கு போன ஒரு ஏழை நீங்க சொல்லுங்க. நீங்களும் பைபிள் படிக்கிறது ஒரு ஏழையா பரலோகராஜ்யம் போயிருக்கானா சொல்லுங்க. லாசர் போனான். அவன் ஏழை இல்லை, அவன் பரிசுத்தவன் போனான். அவனுக்கு எதுக்கு நீ ஏழைன்னு சொல்றீங்க? நீ ஏழையை பார்க்கக்கூடாது. அவன் ரொம்ப ஏழையா, சூழ்நிலை ஏழை தான். அவன் ஏழ்மை நிலைமையில பரிசுத்தத்தில் ஐஸ்வர்யவனா இருந்தான். நீங்க உங்களுக்கு பசி வந்தா நீங்க யார்கிட்டையாவது போனை போட்டு காசை கேட்டு யார்கிட்டையாவது ஏமாத்தி அப்படித்தானே வாழ்றோம். ஆனால் அவன் அப்படி வாழையில. கஷ்டத்தில் நான் செத்து போவனே தவிர யார் இடத்துல நான் கேட்க போக மாட்டேங்கிற உறப்பில் செத்தான். பயங்கர பரிசுத்தவான். அதனால அவன் போனான். ஏழை அதனால அவன் போகல. எல்லாம் ஏழை அங்கே போனான். ஐயோ பரிசுத்தவான் போனாங்க, ஏழை போக மாட்டான். 95% பணக்காரன் மட்டும்தான் போவான். இப்போ ஒரு பணக்காரனை காட்டிட்டு அப்புறம் சொல்கிறேன் எப்படி போக முடியும். இங்கே நிறைய பேரை பெந்தோஸ்தில் பிரசங்கம் பண்ணி ஏழை ஆகிட்டாங்க. தெரியுமா உங்களுக்கு? நம்ம சபைக்கு வராமல் இந்த பண வெறியை நான் ஊற்றி விட்டதுனால நிறைய பேர் சம்பாதிக்கிறான். மற்றபடி சம்பாதிக்கிறது சான்ஸே இல்லை. நான் பார்த்த அளவு நம்ம சபையில் வந்ததுக்கு பணம் பாவம் இல்லைன்னு கற்றுக்கிட்டு கொடுக்க நம்ம சபையில் வந்து 2 கற்றுருக்கிறான். ஒன்று பணம் பாவம் இல்லை, 2 கொடுக்க கற்றுருப்பான். எந்த சபையிலும் இது கிடையாது. இப்போ அவன்லாம் நல்லா ஆயிட்டான். நானும் நிறைய பேர் விசாரிக்கிறேன், நிறைய சபையில் ஒன்றும் விளங்கலை. இப்போ இந்த மத்தேயுல ஒரு விஷயத்தை காட்டுறேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், பணக்காரன் பரலோகராஜ்யம் போவானா போக மாட்டானா? போவான். எல்லாரும் திருப்பிடுங்க மத்தேயு எழுதின புத்தகம். எந்த பணக்காரன் போக மாட்டாங்கிறது பின்னாடி சொல்கிறேன், சரியா? இப்போ இங்கே சொல்கிறேன். மத்தேயு 27 57 61 வரைக்கும். சாயங்காலமான போது இயேசுவின் சீசனும் ஐஸ்வர்யவானும் மானுமாகிய யோசேப்பு. ஆமேன்னு சொல்லுங்களா? இயேசுவிட சீசனும் ஐஸ்வர்யவானுமாகிய யோசேப்புன்ட்டார். ஹலோ, பேசுது ஐஸ்வர்யவானு பரலோகராஜ்யம் போக மாட்டான்னு பேசுறீங்க. அங்கே இயேசுடைய சீசனும் ஐஸ்வர்யவானுமாகிய யோசேப்பு மறைமுகமான சீசனாக இருந்தான். அவன் போனான்னு தான் பைபிள் சொல்லுதுப்பா. போனான் இல்லையா? அதில் அவனுடைய கருத்தை பற்றி சொல்கிறேன். ஒன்று சொல்கிறேன். அவன் என்ன பண்ணானா, பிலாத்துட்ட போய் இயேசுவின் சரீரத்தை வாங்கினானா. வாங்க முடியுமாங்க? அப்படி நீங்கள் பைபிள் ஒழுங்காக படிக்க மாட்டீங்க, அதான் உங்களுக்குள்ள பிரச்சனை. வாங்க முடியாது. ஒருவனை சிலுவையில் கொண்டு போய் அந்த மண்டையோடுங்கிற ஸ்தலத்தில் சிலுவை ஓட்டில் கொண்டு அடிச்சிட்டா அப்புறமா அந்த சரீரத்தை யாரும் வீட்டுக்கு கொண்டு வர முடியாது. ஏன்னா மண்டையோட்டு ஸ்தலத்தில் ஒருவனை சிலுவையில் அடிக்க ஏற்றிட்டா மறுபடியும் அந்த சரீரத்தை எடுப்பதற்கு பிளாத்து விட்ட பேசுவதற்கு யாருக்கும் அதிகாரமே கிடையாது. யாரும் பேச முடியாது. ஒரு உயர்ந்த உயரத்தில் இருக்கிறவன், இப்போ உதாரணம் வச்சுக்கிடுங்களா, நாம் முதலமைச்சரை பார்க்க முடியுமா? நானே கொஞ்சம் பணக்காரன் தான் சொல்லிட்டு வரேன், என்ன முதலமைச்சர் ஏற்றவே மாட்டார். யாரு? பாஸ்டர் விஜயகுமாரா? கேட்ட பூட்டி போட்டுருங்க பார். ஏங்க? ஏன்னா அவங்க நிறைய பணக்காரர்கள் கூட பேச வேண்டியது இருக்குது. அவங்க அப்படித்தான் பேசுவாங்க, அப்படிதான் பேசி ஆகணும். எல்லாரும் முதலமைச்சர்னா ஏழையில பார்க்க மாட்டார். உங்களை பார்த்து எதுக்கணும்? என்ன பண்ண முடியும்? உங்களை பார்த்து பேசி ஒன்றும் பண்ண முடியாது. பிளாத்திட்ட பேசணும்னா யார் பேச முடியும்? பணக்காரன் மட்டும்தான் பேச முடியும். ஏன்னா அவன் தான் அங்கே தேசாதிபதியாக இருக்கிறான். அப்போ இவன் போய் பிளாத்திட்ட போய் இயேசுடைய சரீரத்தை வாங்கினான். எப்படி வாங்கினான்? கேட்டோன்னு கொடுத்தானாங்க? அதெல்லாம் கிடையாது. பல கோடிகளை இயேசுக்காக விதைச்சி பிளாத் அந்த சட்டத்தை உடைத்து கொடுத்தான். சிலுவையில் தொங்குறவன் ஒரு காலம் அங்கே அது மண்டையோட ஸ்தலம் அப்படின்னா அங்கே தூக்கில் போட்டாங்கன்னு அப்படியே சரீரமெல்லாம் கழுகு கொத்தி கண்ணை தின்னு சரீரமெல்லாம் உருகி கீழே விழுந்த பின்னாடி மண்டையோடு அங்கேயே கிடக்கும்.
பெரிய மலை மாதிரி குமிஞ்சு கிடக்கிற இடம் அது. அங்கே இந்த சரீரம் வராது. இவருக்கு மட்டும் ஏன் வந்துச்சுன்னா, அந்த ஐஸ்வர்யவான ஒரு பெரிய கிரியை செஞ்சான். இயேசுவை தேவனிடவன் அறிந்ததுனால அந்த சரீரத்தை வாங்குவதற்கு தன்னிடத்தில் இருக்கிற 75% சொத்தை பிலாத்துக்கு விற்று, பிலாத்து எல்லாத்தையும் மீறி, யூதர்களை மீறி, ரோமர்களை மீறி அந்த சரீரத்தை கொடுப்பதற்கு அவன் எண்ணம் உண்டானது. இன்னொன்று சொல்லுது, இங்கே எல்லாம் சொல்கிறாங்க நம்மளுக்கு எதுக்கு பைசா இருந்தால் பல லட்சம் போக முடியும். பைசா இருந்தால் தான் போக முடியும், பணம் எல்லாம் போக மாட்டான். ஒரு ஏழை உள்ள நுழைய முடியாது, ஒரு ஏழை உள்ள போக மாட்டான். மற்ற சபையில் எப்படி பிரசங்கம் பண்ணுறான்னு எனக்கு தெரியாது, அவன் தனக்குத்தானே பிரசங்கம் பண்ணிக்கிடுறான். பணக்காரன் தான் பரலோராஜ்யம் போவானா? கன்ஃபார்ம் பணம் பரலோராஜ்யத்துக்கு போகிறதுக்கு 75% உங்களுக்கு உதவி செய்யும். அது பரலோராஜ்யத்துக்கு போகாது, ஆனால் பரலோராஜ்யத்துக்கு போகிறதுக்கு உதவி செய்யும். இன்னொரு அற்புத விதமான காரியத்தை கேட்டு, ஒருவரும் ஒரு காலும் வைக்கப்படாத கல்லறையில் இயேசு வச்சான்னு சொன்னாங்க. அது கல்லறைங்கிறது என்ன கல்லறை? கல்லில் வெட்டினது. யார் வெட்டினா? அந்த வசனத்தில் இருக்குது, யோசேப்பு வெட்டினான் இருக்குது. யோசேப்பு வெட்டின கல்லறை. இந்த பெரும் கல்லை தோண்டிருக்கேன்னா கொஞ்சம் காசில் தோண்ட முடியாது. அது நம்ம ஊர்லேயே ஒரு கல்லறை தோன்றனா இப்போ 8000 ரூபா கேட்குறான். 8000 ரூபா. எங்கள் மாமாவுக்குலாம் கல்லறை தோன்றதுக்கு நாங்கள் பட்ட பாடு இருக்குது. ஒருத்தன் 8000ங்கிறான், ஒருத்தன் 10,000ங்கிறான். கல்லறையில் ஒரு கல்லறை வெட்டணும்னா அர்ஜென்ட் கல்லறை. எப்படி கிள்ளுனான்னு தெரியல. இயேசுவை பிடிச்சிட்டாங்கிற செய்தி கேட்ட உடனே இயேசுக்கு ஒரு கல்லறை வெட்டிட்டான். எப்படி வெட்டினா? கல்லறையில், அந்த கல்லறையில் வெட்டல, கண்மலையில் வெட்டினான் இருக்குது. ட்ரில் போட்டு அடிச்சா கூட தோண்ட முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய் கொடுத்துருக்கணும் அவங்க காலகட்டத்தில். அதெல்லாம் பெரிய பைசா. அந்த பணக்காரன் இப்படிப்பட்ட கிரியைகளை செய்து நித்திய ஜீவனுக்கு பாத்திரன் ஆயிட்டான். பணம் எவ்வளோ முக்கியம் பாருங்க. இங்கே எல்லாம் சொல்லிட்டு கிடக்கு, பணக்காரன் பரலோராஜ்யம் போக மாட்டான். அவன் வாயில், அவன் இருதயத்தை பிடிங்கி, மூளையை பிடிங்கி வாயில் வச்சு அடிக்க அவனை. அப்போ தான் பேசாமல் இருப்பான். புரியுதா உங்களுக்கு? அதில் நம்ம சபையில் கெட்டு போய் கிடந்துட்டு பைபிளே படிக்காமல் இந்த ஒரு வசனம் மட்டும் வச்சுருக்கேன், தங்களை தேற்றிக் கொள்வதற்கு. என்ன எப்படி இருக்கிற? ரொம்ப கெட்டு போய் தான் கிடக்கேன். அதனால என்ன, நம்ம பைசா வச்சா பரலோராஜ்யம் போக போகிறோம்? ஆமாம், பைசா வச்சு தான் நீ போகிற. ஏசு தான் பரலோராஜ்யத்துக்கு கொண்டு போவார், ஆனால் அதில் பணம் இல்லாமல் நுழைய முடியாது. எப்படி சொல்கிறேன் நான்? எத்தனை பேர் இருக்கிறீங்களா இல்லையா? நிறைய சபையில் சொல்லுங்க, தங்கத்தை பற்றி வாரி வழங்குறோம். ஒரு கொஞ்சம் நாளைக்கு தங்கத்தை பற்றி பேசணும். ஆமேன். சரி, யார் பரலோராஜ்யத்துக்கு போக மாட்டா? அதை கொஞ்சம் சொல்லணும்ல. பரலோராஜ்யம் போக மாட்டான்னு ஏசு எங்கேயுமே சொல்லல. பட் ஐஸ்வர்யவானுக்கு அது கஷ்டம், அது அரிதுனார், போகலான்னார். யார் போக மாட்டா? 4 பாயிண்ட் சொல்கிறேன். 1, ஐஸ்வர்யத்தை கொண்டு ஓடுகிறவன் பரலோராஜ்யம் போக மாட்டான். 2, ஐஸ்வர்யத்தை ஒளித்து வைக்கிறவன் பரலோராஜ்யம் போக மாட்டான். ஒருவனுக்கு ஆண்டவர் ஒரு தாளந்து கொடுத்தார். எப்போ நீ வச்சுக்க தங்கத்தை, ஒளிச்சு வச்சான், அவுட்டுன்ட்டார். 3, பொருத்தனை செய்த பின் ரிச்சா ஆன பின்னு சபை மாறுகிற மனுஷன், காசு செலவழிஞ்சிடும் கொடுப்போம் சொல்லிட்டு சபை மாறுவானே, அவன் போக மாட்டான். ஏன் சபை மாறுறான்? பாஸ்டர் சொன்னார், நம்மளும் நடந்துச்சு, லேசாக அவருக்கும் பங்கு இருக்குது, இனி அவருக்கு தசமம் கேட்பாரு, அதனால ஓடுறோம், போக மாட்டான். ஏமேன். 3. 4, எந்த ஐஸ்வர்யம் போக மாட்டான். ஏன்னா கஷ்டம், இதெல்லாம் செய்கிறது கஷ்டம். 4, ஐஸ்வர்யத்தை தனக்காக மட்டும் சேகரிக்கவன் இவன் போக மாட்டான். அது ஐஸ்வர்யத்தை எனக்கு தான். இப்படி ஒரு ஓமம் உண்டுல்ல, இந்த களஞ்சியங்களெல்லாம் பெருசாக்கி எல்லா விதமான தங்கத்தை பொண்ணு பொருள் உள்ள வச்சுட்டு, என் ஆத்மாவே நீ புசிச்சு குடிச்சு இழைப்பாரு. புரிச்சு கலிப்பா பக்கத்தில் ஒரு இடத்த வாங்கி அங்கே போ. கனடாவில் அந்த பனி குழுன்னு ஊத்துற இடத்துல இல்லாமல் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற ஒரு இடத்த வாங்கி அப்படியே கனடன் ஃப்ளைட்லையும் அரபி ஃப்ளைட்லையும் மாற சுற்றிட்டு வா. யூடியூப்பில் எடுத்து போடு, செல்ஃபி எடுத்து போடு, ஹாய் நான் இப்போ கனடாவில் இருந்து ஜப்பான் போயிட்டுருக்கிறேன்னு. இதை தனக்குத்தானே பணக்காரன் இருக்கிறன்னு போக மாட்டான், ஐஸ்வர்யவான் போக மாட்டான். ஆமென். காரணம், காசுக்காக இவன் தேவனை மறுதளிப்பான். எப்படிப்பட்டவன் பரலோராஜ்யம் போவான்? எல்லாம் திருப்பிடுங்க. போனவங்களை சொன்னேன் இல்லையா, பரலோராஜ்யம் போனவங்களை சொன்னேன்.
அந்த லூக்காவுக்கு திருப்பிடுவோம். பரலோராஜ்யம் போகணுமா? ஆமீன் சொல்லுங்களேன். ஏன்னா இது வியாக்கியானம், அது கொஞ்சம் சாப்பிட்டா தான் போகும். ஏன்னா இது உண்மையானது. மேன் 3 பாயிண்ட் சொல்லிருக்கு அதுல. 1, நல்லா திருப்பிடுங்க. லூக்கா எழுதின புஸ்தகத்தில் நித்திய ஜீவன் போகிறதுக்கு 3 வழி இருக்கு. ஆமேன். அதில் பைசா எல்லாம் பெருசாட்டு ஏழை எல்லாம் போகிறோன்னு சொல்லக்கூடாது இல்லையா? ஏழை பணக்காரன் இதெல்லாம் பரலோக ராஜ்யத்தில் பிடிச்சி வைக்கக்கூடாது. ஏழையாக இருந்தாலும் பணக்காரன் இருந்தாலும் தேவ கற்பனையில் வாழலாம் போக முடியாது. 3 பாயிண்ட் பரலோக ராஜ்யம் போகிறதுக்கு தெரிஞ்சுக்கணுமா? சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் சொல்லுவாங்க ஜீன்ஸு போட்டால் போக மாட்டா. எதுக்கு? என்ன ஜீன்ஸு போட்டாக்கு என்ன கடவுளுக்கு பாவமா? அது எங்களுக்கு உனக்குத்தானே பாவம். எங்களுக்கு எது பிரச்சனை? கடவுளுக்கு பாவமாக இருந்தால் தான் எங்களுக்கு பிரச்சனை. எனக்கு ஒன்று தோணுதுன்றதுக்காக அவங்க பரலோராஜ்யம் போக மாட்டான்னு கிடையாது. உங்களுக்கு புரியுதா? கடவுளுக்கு ஒன்று தோணணும். இப்போ ஜீன்ஸ் போட்டால் பரலோராஜ்யம் போக மாட்டா, லிப்ஸ்டிக் போட்டால் பரலோராஜ்யம் போக மாட்டா, டை அடித்தா போக மாட்டாங்கிறது என் கருத்து. எனக்கு இடரல். அது தேவத்துக்கு இடரல்னு கேட்டால் தேவத்துக்கு இடரல் கிடையாது. தேவத்துக்கு எது இடரல் அதை புரிஞ்சுக்கணும். ஏமேன். சில பேர் சொல்கிறான் கொண்டையெல்லாம் மாடலாக கட்டக்கூடாது, ஸ்டைலாக போகக்கூடாது. அது மனுஷன் இடறதுக்கு கடவுள் இடற மாட்டாருங்க. மனுஷனுக்கு நல்லதாக தோன்றதுக்கு தேவனுக்கு அருவருப்பாக தோணுமா? அவசரம் சொல்லுது. நீ சொல்றியே இந்த மாதிரி வெள்ளையெல்லாம் எடுத்துட்டு பாஸ்டர் அம்மா பாஸ்டர் பொண்டாட்டி சிப்பா ஒயிட்டில் இருந்துட்டு இது கர்த்தருக்கு அருவருப்பு. நாசமாக போனோம், அது கர்த்தருக்கு அருவருப்பு. பரலோக ராஜ்யத்துக்கு என்ன வேணும்? அதிலே இருக்குது பாருங்க. 1 18:22 சொல்லுது. 3 பாயிண்ட் தான் சொல்லுது. 1, என்னை பின்பற்றி வா சொல்றாரு. இயேசுவை ஒரு மனுஷன் எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் எந்த சோதனையிலும் அவரை பின்பற்றி தான் போகணும். என்ன காரியத்திற்கு நான் மறுதளிக்க கூடாது. எனக்கு ஒரு பெண்ணு கிடைக்கும், ஒருத்தி வந்து சொன்னான், அது நான் ஊழியம் செய்யணும்னா. சரிம்மா, எப்படி செய்ய போகிறேன்? அது எனக்கு ரொம்ப ஆசை. என் புருஷன் எனக்கு 2 சேர்ந்து தான் செய்ய ஆசை. எப்படி செய்வா? அந்த பொண்ணு ஆவிக்குரிய பொண்ணுன்ட்டா. கல்யாணம் கட்டினது பெந்தகோஸ்திலே கல்யாணம் கட்டல, அவளுக்கு ஊழியம் செய்யணுமா? எங்க ஊழியம் செய்யணும்? நீங்கள் ஊழியம் செய்ய ஆசைப்படுறீங்களா? லவ் உங்களை ஆவிக்குரிய மனுஷனை தவிர வேற யாரை கெட்டினாலே நீங்கள் மறுபடியும் ஊழியம் செய்ய முடியாது. புரியுது உங்களுக்கு? என்னை பின்பற்றிவான்னு என்ன அர்த்தம்? பணமாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், பொண்ணாக இருக்கலாம், எதுவாக இருக்கலாம். உங்களை கிறிஸ்துவை விட்டு பிரிக்க போகும்போது எந்த சூழ்நிலையிலும் நான் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து போகாத மனசு உள்ளவனாக இருந்தால் முதல் படி அவன் நித்திய ஜீவனுக்குள்ளாக போக முடியும். இது என்ன? இந்த 10 கட்டளையில் 4 நிரப்பிடுது. நானே உன் தேவனாய் கர்த்தர்னு சொன்னாரே, அது இயேசு கிறிஸ்து தான். என்னைன்றி வேறு தேவன் உண்டாக்கக்கூடாதுன்னு சொன்னாரே எந்த சூழ்நிலை, அதுதான். ஓய்வு நாள் தோறும் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னாரே, அதுதான். கர்த்தர் நல்லவர் என்று சொல்கிறாரே, அதுதான். அவருடைய நாமத்தை வீணில வழங்காத இருப்பாயும் தான் கர்த்தர் நல்லவருங்கிறது வருது. இந்த 4 தான் என்னை பின்பற்றி வா என்று சொன்னதற்கு அடையாளம். இந்த 4ஐ பின்பற்றவன் இயேசுக்கு பின்னாடி போவான். அவனை கண்டிப்பாக நித்திய ஜீவனுக்கு அவன் சென்றடைவதற்கு இது அஸ்திபாரத்திலும் அஸ்திபாரமாய் விளங்கும். எனக்கு தொழில் சரியில்லை, நான் கொஞ்சம் இந்த மந்திரம் பார்க்க போட்டா. எனக்கு தொழில் சரியில்லை, அந்த தெய்வத்திட்ட போட்டா. எனக்கு தொழில் சரியில்லை, ஜின்னுக்கிட்ட போட்டா. எனக்கு தொழில் சரியில்லை, அந்த சாமியாரை பார்க்க போட்டா. என் பையனுக்கு கல்யாணம், லைட்டாக அங்கே சம்பந்தம் கேட்டு பார்க்கலாமா? என் பொண்ணுக்கு கல்யாணம், லைட்டாக இந்த ஆள்கிட்ட போமா. நான் இப்படி பிரசங்கம் பண்ணுறேன், ஒரு கூட்டம் சொல்லி அதெல்லாம் உனக்கு கவலைப்படாத, கர்த்தர் மன்னிப்பார். நம்ம எங்கேயும் கல்யாணத்தை கட்டிட்டு எப்படியும் போகலாம். நீ என்ன வேணான்னு போடு, பிரச்சனை கிடையாது. ஆம்பளை சட்டை மாதிரி போட்டுக்க, பொம்பளை சட்டை மாதிரி போட்டுக்க, ஒரு குழப்பம் இல்லை. லிப்ஸ்டிக் சோப்பு கலரில் போடு, கருப்பு கலர் வாங்கி போடு, எப்படி வேணாலும் போடு, ஒரு குழப்பம் இல்லை. நீ எந்த சூழ்நிலையிலும் எதற்காகவும் தேவனை விட்டு பிரிஞ்சிடாத. நம்பர் 1, தேவனை விட்டு பிரிஞ்சிடாத. ஏசுதான் நித்திய ஜீவனை பற்றி பேசுகிற இடத்தை பற்றி பேசுகிறேன். நான் சாதா இடத்தை பற்றி பேசலை. நித்திய ஜீவனுக்கு எப்படி போக வேண்டும்ங்கிறது நீங்களாம் படிச்சிருப்பீங்க. ஆனால் இந்த பூரா படிக்காதனால வந்த வேண, பூரா படிக்காதனால வந்த வேண. ஏமேன். சில பேர் சொன்னாங்க, நாங்கள் ஞானஸ்தானம் எடுத்துட்டு கருத்துட்டு வரோம், நாங்கள் புது நிலை எடுத்துட்டு கருத்துட்டு வரோம், எங்கள் பொண்ணுக்கு கல்யாணத்தை எடுத்துட்டு கருத்துறேன்னு. நீ எடுத்துட்டு அப்படியே எடுபட்டு போ, ஒரு குழப்பம் கிடையாது. இங்கே வராத.
ஏமேன். ஒருத்தன் சொன்னா, பாஸ்டர் ஒரு 2 lakhs தர முடியுமா? ஏன்டா உனக்கு 2 lakhs தரணுங்க? எனக்கு போட்டு வைக்கணும். சரி, என்னால் முடிஞ்ச உனக்கு உதவி செய்கிறேன், என்ன செய்ய, அதுக்கு தான் இந்த ஊழியக்காரன் வந்திருக்கிறேன். இப்போ இல்லை பாப்பா, ஏதாவது உனக்கு முடிஞ்சாலும் ட்ரை பண்ணுறேன். 2 லட்சம் கேட்பாங்க, ஒரு 50,000 கொடுப்பேன். 50,000 கேட்பாங்க, ஒரு 10,000 கொடுப்பேன் நான். சரி, கர்த்தரை ஏற்றுக்கொள்ள. நான் காசு தந்த உனக்கு அடிக்கிற கடலை 2 லட்சம் உடஞ்சி போயிடும். நீ கர்த்தரை பார். அது 2வது பையனுக்கு புதுநன்மை எடுக்கணுமா, அவனுக்கு இன்னும் 6 மாதம் வயசு இருக்குது, 6 மாதம் கழித்து எடுத்துகிட்டு வர. சரி, நீ எடுத்துகிட்டு வந்தால போ, வேறு என்ன செய்ய முடியும்? இங்கே என்ன சொல்லுதுன்னா, என்னை பின்பற்றி வா அப்படின்றது. நான் அங்கே போயிட்டு இங்கே வருவோம்னா, நிறைய சபையில் நீ பாரு, பெரிய பெரிய சபையில் சொல்லுவாங்க, எங்கள் சபையில் 3 ஆராதனை, எங்கள் சபையில் 600 ஆத்மா, 700 ஆத்மா, 10 ஆத்மா சபைக்கு பரலோகம் போகாது. ஏன்னா எல்லாத்துலையும் கோட்டை விட்டுருப்பான். ஏன்னா இந்த உபதேசம் கிடையாது, அங்கே இந்த உபதேசம் கிடையாது. புரியுதா? துள்ளுவாங்க, ஆராதிப்பாங்க, ஆண்டவரே கண்ணீர் விடுவான், கதறுவான். நான் சொல்கிறேன்ல, அந்த ஊழியக்காரன் சரி ஒன்றாலும் சரி, உன்னுடைய அனந்த ஞானத்தினால உன் பிரச்சனையை சரியாக்கி அடி பார்ப்போம். நீ சொல்கிற நான் பாடினேன், ஆராதிச்சோம், கேரக்டரை சரியாக்கி பார்ப்போம். நான் பாடினேன், ஆராதிச்சேன், அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், சூப்பராக இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு, எங்கள் சபையில் அப்படி வந்தாங்க. உன் கேரக்டரை நீ மாற்றி காட்டிடு, நீ பரலோகம் போவ. ஆராதிக்கிறதுனால பரலோகம் போக முடியாது. கேரக்டரை மாற்றி காட்டணும், என் நிலைமையும் மாற்றி காட்டணும். என் மனைவி, என் புருஷன் என்னோட சண்டை போட்டாலும் அவன் என்னை விட்டு பிரிஞ்சு போகாதபடி கேரக்டர் மாறணும். என் கணவன் என்னை விட்டு பிரிஞ்சு போனோம்னா என்னை விட்டு போகாதபடி கேரக்டர் மாறணும். என் தாயும் தகப்பன்னு வெறுத்துட்டு போனாங்க, ஏன்டா வந்து ஒட்டி கூடுற அளவுக்கு கேரக்டர் மாறணும். உன் பாட்டை கொண்டு குப்பையில் போடியாது, அதை வச்சு என்ன பண்ணுறது? பரிசுத்தவானுடைய பாடலுக்கு தான் தேவனுக்கு இனிமே தவிர குரங்கு குப்பையெல்லாம் பாடுறதுல கர்த்தருக்கு இனிமே கிடையாது. அதெல்லாம் வச்சு ஒன்றும் பண்ண முடியாது. அடுத்து 2வது பாயிண்ட் அங்கே தான் இருக்குது பாருங்க. 2வது பாயிண்ட் சொன்னார் 22வது வசனத்தில், இன்னும் ஒன்னிடத்துல ஒரு குறைவு உண்டு. குறைவு இருக்குதான்பா. என்னவா? உனக்கு உண்டானவங்களை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு. வித்து கலத்தி எங்க வீட்டு பர்ஸ்லயோ டிராயர்லயோ பீரோலயோ வைப்பன தவிர விற்று தரித்திரத்துக்கு கொடுனார். முன்னாடி ஒரு பிரசங்கம் கேட்டேன் நான், பரலோகம் போகணுமா, நகை கலட்டு, சபை காணிக்கையில் கொடுனாங்க. ஏசு சொன்னார், அது பாவம் இல்லை. இன்னும் ஃபுல்லாக சொல்லணும்னா, தரித்திரருக்கு நன்மை செய்யா, நித்திய ஜீவனுக்கு 2வது படி அத்தான். ஏசுவை விசுவாசிச்சுக்க, தரித்திரருக்கு நன்மை செய். எங்கே செய்ய முடியும் நீங்க சொல்லுங்க? நம்ம சபையிலே நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கே வழியில் நிறைய சபையில் எப்படி தரித்திரருக்கு நன்மை செய்வான்? தரித்திரத்திற்கு நன்மை செய்ய வேண்டுங்கிறது முக்கியமான உபதேசம். ஏன்னா அப்பந்தான் நீ சரியான ஆளா வருகிறன்னு சொல்ல முடியும். தரித்திரத்துக்கு நன்மை செய்யணும். நிறைய பேர் நினைக்கிறாங்க, எதுக்கு நன்மை செய்யணும், நம்மளே ஏழையாயிருவோம். ஏழையாயிட்டா நன்மை செய்யண்டா, செய்யணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? தரித்திரத்துக்கு நன்மை செய்யணும் அப்படின்னா நீ ஐஸ்வர்யவனா மாறணும் தான் அர்த்தம். இல்லை நான் எப்படி செய்ய முடியும்? ஐஸ்வர்யவனா மாறதான் செய்ய முடியும். அப்படி கண்டிப்பா ஒவ்வொரு ஆவிக்குரியவனும் ஐஸ்வர்யவனா மாறணும். நித்திய ஜீவனுக்கு போனோம்னா ஒவ்வொரு தரித்திரனும் ஒவ்வொரு ஏழையும் ஐஸ்வர்யனும் மாறி, நான் எப்படி என்னை போல இருக்கிற ஏழைகளுக்கு நன்மை செய்து சத்தியத்தை சொல்லி அவர்களையும் ஐஸ்வர்யவனாய் மாற்றி, இப்படிதான் ரொட்டீன் நடக்கணுமே தவிர யாருமே யாருக்கும் எந்த நன்மை செய்யாமல் ஒருவனும் பரலோராஜ்யம் போவது கூடாத விஷயம். நீ நகை கலட்டு, நகை போடு, டிபிஎம் பாஸ்ல ஒரு ஆளும் போக மாட்டான். ஏன் சொல்லுங்க? யாருக்கும் நன்மை செய்ய மாட்டான். அவன் காலையில் எந்திப்பான், 2-3 வேட்டி வச்சிருக்கிறான், நல்லா சோப்பு போடுவான். அப்புறமா காலையில் அங்கே இருக்க சிஸ்டர்மார்கள்லாம் சோத்தை பொங்கி கொடுப்பாங்க. இன்னைக்கு என்ன சாப்பாடு சிஸ்டர் சொல்லுவாங்க, இன்னைக்கு மாங்காய் கறி, கூட்டுக்கு சிக்கன் பக்கோடா, சிக்கன் ஃப்ரை. சிஸ்டர் ஆடு மாடெல்லாம் இருக்குது. எல்லா ஊருக்கு காணிக்க பைசா உங்களுக்கு தானே, நீங்கள் இதுக்கு நன்மையாக செய்றீங்க. உங்கள்கிட்ட யாரும் கேட்க வர மாட்டாங்க. கேட்க வந்தால் சொல்லுங்க, பாஸ்டர் இப்போ ஜபத்தில் இருக்கிறார், பாஸ்டரை பார்க்க முடியாது. களத்தில் இறங்கி போராடுன காண்டா போய்க்க ரூமில் எது தின்னுட்டு கிடக்கிறான். களத்துக்கு வந்தால் தான் ஊழியம் தெரியுங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க ஃபுல் பரிசுத்தமாக இருந்தால் போக முடியும். அதுக்கு வேண்டி அவங்க பரிசுத்தமாக இல்லாமல் இருக்கிறான். 75% பரிசுத்தம் போது நீங்கள் போயிடலாம். களத்தில் வந்து இறங்கி ஆடுனா தான் ஊழியம் என்னன்னு தெரியும். 4 வேட்டியை வச்சு சோப்பு போட்டுக்கிட்டு மறுநாள் வருவார் பாஸ்டர். பாஸ்டர் இப்போ என்ன பண்ணுறார்?
பாஸ்டர் விடிய காலையில் ஜெபம் பண்ணார். பாஸ்டர் அங்கே இப்படி தான் நடக்குதுங்க. நான் 2 நாள் வண்டி ஓட்டும்போது தெரிஞ்சு பாஸ்டர் இப்போ என்ன பண்ண நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு, பாஸ்டர் இப்போ ப்ரெஸ் பண்ணிட்டு அவர் பாத்ரூமுக்கு போயிட்டு இப்போ போகிறார். பாஸ்டர் வந்து இருக்கும்போது அவருக்கு வந்து இப்போ காலையில் இடியாப்பம் இட்லி கொடுக்கணும். இதுதான் பேசுகிறான். இங்கே தரித்திரனை பார்க்கறதுக்கு ஒரு பையனும் கிடையாது, எந்த ஊழியக்காரனும் கிடையாது. பரலோக ராஜ்யம் தரித்திரனுக்கு கிடையாது, தரித்திரனுக்கு போஷிக்கிறவனுக்கு உண்டாகிறது. அப்படின்னா நான் நல்லா ஐஸ்வர்யனா மாறும். அப்பந்தான் இந்த நோக்கங்கள் இல்லாமலே வருது. அதுல சொன்னார் அவர். ஆமென். அடுத்து 3வது பாயிண்ட், நல்ல போதவரை நித்திய ஜீவனை சிந்தித்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும்? 3வது பாயிண்ட், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தாயின் தகப்பனை கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை நீ அறிந்திருக்கிறாயே என்றார். இதான் 3வது பாயிண்ட். ஆமென். 3வது பாயிண்ட் வந்துட்டார். எத்தனை பேருக்கு அம்மா அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்குறிய? நிறைய பேர் அனாதை மடத்தில் பிடிச்சி போட்டாங்க. கிளவி இங்கே ரொம்ப திங்கிறா, நல்லா தின்றா. இவ திங்கிறது பிரச்சனை இல்லை, பாத்ரூம் போகும்போது அடித்து விட்றா. இவ்வளோ பார்க்க முடியாது. நான் சொல்கிறேன், பரலோகத்தில் யாருக்குன்னா இங்கே தாயின் தகப்பனை, நான் அடிக்கடி சொல்கிற வார்த்தை, தாயின் தகப்பனையும் நல்லா கவனித்து விட்றானே அவன் கண்டிப்பாக நித்திய ஜீவனில் அவன் உட்பிரவேசிப்பதற்கு 100% வாய்ப்பு இருக்குது. 3 சொன்னேன். 1 இயேசுவை பூர்ணமாக விசுவாசிக்கணும். 2வது ஐஸ்வர்யவனாய் மாறி தரித்திரத்துக்கு கொடுக்கணும். 3 தன் தாயின் தகப்பனை எந்த சூழ்நிலையிலும், அவங்க உடம்பாக இருக்கிறாங்க, நிறைய தின்னுவாங்க, நிறைய திங்க மாட்டாங்க, கண்ணில் பூ இருக்குது, பல்லு தைக்க மாட்டாங்கிறதெல்லாம் பார்க்கவே கூடாது. இப்படிப்பட்டவங்களுக்கு பரலோக ராஜ்யம் போக முடியும். இப்படி தான் இருக்குது தவிர ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது இங்கே இல்லை. அதை நம்மளுக்கு ஐஸ்வர்யவான் போக முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இயேசு மேலே சரியான விசுவாசத்தை கொண்டு வரல. ஏழைகளுக்கு பணக்காரனாகி தரித்திரன் இல்லாதபடி ஆக்கக்கூடிய எண்ணத்தை கொண்டு வரல. இங்கே கற்பனையெல்லாம் விட்டுட்டாங்க. நிறைய சபை பிரசங்கத்தை நீங்கள் கேட்டீங்களா? இப்போலாம் பழைய ஏற்பாட்டில் தான் கற்பனையா, புதிய ஏற்பாட்டில் இல்லையா? ஆட பாவியலா, நல்ல காலம். இந்த ஆட்கள் பரலோராஜ்யத்தை விட்டால் கடவுளும் வருத்தப்படுவார், எங்களை மாதிரி ஊழியக்காரனும் வருத்தப்படுவார். அதனால அவனை வரமாட்டான். இங்கே நினைக்கிறீங்க நிறைய ஊழியக்காரன் வருவான், வரமாட்டான். பாடுறவன், வெள்ளையை பிடிக்கிறவன், நகையை பிடிக்கிறவன், பணத்தை பாவமோ பரிசுத்தம் சொல்கிறவன், கலரை பிடிக்கிறவன், சரத்தை பார்க்குறவன், லிப்ஸ்டிக்கை பார்க்குறவன், முடியை பார்க்குறவன், சட்டையை பார்க்குறவன், பேண்டை பார்க்குறவன், ஜீன்ஸை பார்க்குறவன், எந்த ஊழியக்காரன் வரமாட்டான். ஒரு தரித்திரனை நல்லா ஆக்க நினைக்கிறானே அந்த ஊழியக்காரன் உள்ளே வருவான். ஆமென். விபச்சாரம் செய்யாதிருப்பாயகான் இருக்குது. எப்படி செய்யாமல் இருக்க முடியும்? எல்லாருடைய கையில மொபைலை பார்க்கணுமே. நீங்கள் அழகாக போகலாங்க, நீங்கள் அழகாக ரசிக்கக்கூடாது. நீங்கள் அழகாகலாம், நீங்கள் லிப்ஸ்டிக் போட்டுக்கலாம், பட் இன்னொரு மனுஷன் போடுறத பார்த்து நீங்கள் மெய் மறந்து போகக்கூடாது. பாவத்தில் ஒன்று தான் இருக்குது. நான் என்னை போடக்கூடாது கருத்தை சொல்லலை, நான் அழகாக போடுவேன், பட் இன்னொரு மனுஷனுடைய அழகை ரசிக்கிறதுக்கு நான் முற்படக்கூடாது. இதுதான் அதிலே தேவன் கொடுத்தாரு. பழம் பார்க்க அழகாக தான் இருக்கும், பட் அது என்னுடையது. நான் அந்த பழம் அழகாக உண்டாக்கி வச்சிருக்கிறது ஏன் விருப்பம், அப்படி தான் இருக்கும் அது. பட் அதை பார்க்குறதுக்கும் அதை இச்சிக்கிறதுக்கும் உனக்கு அதிகாரம் கிடையாது. அப்படி பண்ணேன்னா விபச்சாரத்தில் விழுந்துருவார். அதான் பொண்டாட்டியோட விபச்சாரம் பண்ணான். ஆமென் சொல்லுங்களேன். கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக. ஆத்தாடி, நம்மளுக்கு முடியவே செய்யாது. வேலைக்காரனுடைய கூலி எல்லாம் மொத்தமாக பொய் சொல்லி களவுங்கிறதே நம்ம வேலையாக போச்சு. பொய் சொல்லாதிருப்பாயாக. ஆத்தாடி, நம்ம வாழ்க்கையே போய் தானே. ஆமென். புருஷன் வெளிநாட்டு ஃபோன் பண்ணுவான், டோனி ஜிம்கா எங்கே இருக்கிறீங்க? மனைவி சொல்லிடுவான், பேசாத பேசாத பேசாத. டக்குன்னு மூட்டில் போட்டுருவான். டக்குனு பேசாதீங்க, எங்க வீட்டுக்கு இருக்க போன் அடிக்கிறான், பேசாதீங்க, யாரும் பேசாதீங்க. சொல்லுங்க, எங்க இருக்கிறீங்க? கரெக்டா போயிருப்பா பாருங்க. எப்படி இருப்பான, ஒரு செவுத்து பக்கத்துல போயிருப்பா. ஏன்னா அவங்க சொல்லுவான், அந்த மொபைலை லேஸ் அப்படியே ஆட்டி காட்டு பார்ப்போம், எந்த ஆட்டினாலும் 4 செவரு தான், கண்டே பிடிக்க முடியாது. ஃபுல் போய். ஆமென் சொல்லுங்களேன். ஃபுல் போய். எனக்கு ஒரு தங்கச்சி தெரியும், என் கூட முன்னாடி நல்ல பழக்கம். ஒரு நாள் புருஷன் போன் அடிச்சிட்டான். என்ன எப்பவும் அடிச்சுட்டா இருப்பான். அவன் பெண்ணை எடுத்து ஆபீஸ்ல கம்பெனிக்கு வேலை பார்க்கறான் இல்லையோ, எனக்கு வேலை பார்ப்பான். அவன் எங்க போற, என்ன தின்ற, என்ன செலவழிக்கிற, எங்க நிக்கிறேன் வேலை பார்ப்பான். என்ன ஒரு சந்துக்குள்ள போனான். சொல்லுங்க, இங்க தான் இருக்கிறேன்.
மொபைல் அப்படி இப்படி காட்டினான் இருட்டுக்குள்ளே சந்துக்குள்ளே. பக்கத்து வீட்டில் தான் வந்து இருக்கிறேன், அந்த சந்து இருக்கிற அதில் தான் நிற்கிறேன். அவனுக்கு ஒன்றும் தெரியல. போய் பஸ்ஸாக போயிட்டு இருக்குதுல்ல, நம்ம ஊரில் கல்யாணம் வரிசையாக போயிட்டு இருக்கு. கான் அடிச்சுட்டு போகுது டவுனில். நம்ம ஊர் பஸ்ஸெல்லாம் ஹான் அடிக்குது. அவனும் பொண்டாட்டி, அவனுக்கும் சம்பாதிக்கிறானோ இல்லையோ தெரியல. பொண்டாட்டி எங்கே போனா இப்போ யாரோட பேசிட்டு ஏ ஆத்தாடி. பொம்பளைகளுக்கு அறிவும் கிடையாது. நாம் இப்படி சுத்துறோமே, நாம் இப்படி பேசுகிறோமே, இதனால குடும்பத்தில் பிரச்சனை அதுவும் கிடையாது. இந்த மாதிரி பிரசங்கிக்கிற சபையிலேயே ஃப்ரீயாக இருப்பாள். வேற அங்கே பிரசங்கமே கிடையாது. பாட்ட சொல்லிட்டாரு, வெள்ளைக்கு போடல 2 வெள்ளை துணி இருந்தால் போதும்ல அப்படி அவ்வளோ ஒன்றும் கவனிக்கிறது கிடையாது. பாட்ட சொன்னதானே வேதவாக்கு. அவன் எப்படி பேசினாங்கிற முக்கியம் கிடையாது. ஆவியானவரால் உபதேசம் பண்றானா இல்லைன்னா சொந்த கருத்தை பேசுறானா ஒன்றும் கிடையாது. ஏழா விடுத்து இதை விடுங்க. இனி அடுத்த கட்டத்துக்கு வர்றேன் நான். ஃபோன் பண்ணுறீங்களா நீங்கள் எல்லாரும்? ஃபோன் பண்ணாத புருஷன் சொல்கிறான், ஃபோன் பண்ணாத புருஷன் ஃபோன் பண்ணான்னு சொல்லுவான். ஃபோனை வந்து பார்ப்பான், எல்லாத்தையும் அழிச்சு தூக்கி வீசிடுவாள். வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாது, எங்கே ஃபோன் பண்ணான்னு தெரியலையே. அவருக்கு கிடையாது. அப்படி லாக்க சொல்லு, எதுக்கு லாக்கு கேட்குறிய, எதுக்கு லாக் கேட்குறிய? இல்லை, அந்த நம்பர் உள்ளே இருக்குது, பழைய நம்பர் மறந்து போச்சான். லாக் எடுத்து பார்த்துட்டு காலையில் 9லேருந்து 10 மணி, நைட்டு 10லேருந்து 3 மணி வரைக்கும் வரையில. இனி மிஸ்டு கால் யாரும் வரல, ரிசீவ்டு கால் எடுக்கவும் இல்லை. இவ்வளோ நம்ப முடியாது. பொண்ணை கட்டும்போது நீ பொண்ணை கட்டும்போது பணத்தை பார்த்து கட்டினா அப்படித்தான். பொண்ணை கட்டும்போது அவள் எவ்வளோ தூரமாய் தாயின் தகப்பனுக்கு அடங்கி இருக்கிறாள் என்பதை பார்த்து கட்டணும். அப்படித்தான் பொண்ணை கட்டணும். அப்போ தான் உனக்கு அடங்கியிருப்பான். உன் விருப்பத்துக்கு பொண்ணை கட்டிக்கிட்டு உன் விருப்பத்துக்கு பாவத்தை விட்டுருப்பான்னு பார்க்கக்கூடாது. போய் இப்போ நல்லா புரிஞ்சிட்டு நித்திய ஜீவன் எப்படி போக முடியும்? இப்படித்தான் போக முடியும். ஆமேன்னு சொல்லுங்க, கரங்களை தட்டிடுங்க. பொம்பளையெல்லாம் ஒரே சிரிப்பு. நம்ம புருஷன் மாதிரிலாம் ஏமாத்துறது பார்த்து டிவியில் சொல்லிட்டார். இனி மெசேஜை கேட்டு கேட்பார், பாட்டு சொன்ன மாதிரி தானோ எல்லாரும் பொய் தான் சொல்கிறீங்களோ, அதுக்கும் ஒரு பொய் சொல்லுவாங்க பாருங்க. அப்பா டேலண்ட், நம்ம சொல்ல விசுவாசிக்கு ஃபுல் டேலண்ட். அவன் என்ன சொல்ல கண்டே பிடிக்க முடியாது. ஏமேன்னு சொல்லுங்களா. அவன் லூக்கா 18 நிறைய வியாக்கியானத்தை சொல்லிட்டேன். இனி யாராவது வந்து கூட சொல்லுவாங்க, பணக்காரன் பரவராச்சும் போக முடியாது, லிப்ஸ்டிக் போட்டால் போக முடியாது. நோ, எல்லாருக்கும் ஒரே கற்பனை தான். அனுபவிச்சா போக முடியாதுன்னு சொல்கிறது தப்பு. தேவன் ஆதியில் மனுஷனை அனுபவிக்க தான் எல்லாம் செஞ்சார். பட் 75% மனுஷனுக்கு சுதந்திரம், 25% கட்டளை. நீ நல்லா அனுபவி, பட் நான் உனக்கு தர்ற கட்டளை நடந்தேன்னா நீ பாவம் செய்யாமல் பரிசுத்தம் அடைவான்னார். எல்லா இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 கட்டளை தான் இருக்குது. அதை இயேசுவை கொண்டு பின்னாடி விளக்குது, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. சரி, இனி முக்கியமான விஷயத்துக்கு போயிடும். சரியா? ஆமீன் சொல்லுங்களேன். நான் எல்லா சபையிலும் ஒன்று சொல்லுவாங்க தெரியுமா, சிஸ்டர் சோம்பனுங்க, சிஸ்டர் 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 சோம்பனுங்க சிஸ்டர். நான் எப்பமா ஒருக்க தான் சொல்லுவேன். ஏன்னா புதுசாக வர்றவங்கள தான் சொல்லுவேன் ஜோம்பன்னு. கொஞ்சம் நாள் ஆயிட்டு, 2 வருஷம் ஆயிட்டு, 6 வருஷம் ஆயிட்டு, நான் அப்புறமா அந்த ஆளை ஜோம்பன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா இனி ஹோலி, இனி பரிசுத்தம், இனி கட்டளை. எது உன்னிடத்துல அதிக பலகீனமாக இருக்கோ அதை குறைச்சி வா, கர்த்தர் கண்டிப்பாக போஷிப்பார். சில சபையெல்லாம் கல்யாணம் முடிகிறதுக்கு முன்னாடி சபைக்கு போனான், இப்போ பேத்திக்கும் கல்யாணம் முடிஞ்சிட்டு அந்த கிளவியை பார்த்து சொல்லுவாங்க, செவமுண்ணுங்க பாட்டி கர்த்தர் செய்வார். பாட்டி சொல்லுவா, ஏ போல புறக்கட்ட போயில, நீ ஊழியக்காரனா ஆகிறதுக்கு முன்னாடி 2 தலைமுறைக்கு முன்னாடியே நாங்கள் இங்கே ஜெபிச்சுட்டு தான் இருக்கோம், ஒரு மண்ணு நடக்கலை. ஏன்டா ஒரு பாட்டிமா சொல்லிச்சு, பாஸ்டர் எல்லாரும் ஜெபம் பண்ண சொல்கிறாங்க பாஸ்டர், நான் பண்ணாத ஜெபமாக இந்த பொறுக்கி பைக்கிறதான் ஜெபம் பண்ணிட்டு பொறுக்கி வைப்பறான். 3 தலைமுறையாக ஜெபம் பண்ணுறோம் பாஸ்டர், ஒன்றும் நடக்கலை, ஒரு சாத்தானு போக இல்லைன்னு. நான் சொன்னேன், சாத்தான் போகணும் உனக்கு பாட்டி? ஆமாம் பேர பையா, சாத்தா போகணும். நான் பாட்டு சொன்னேன், மொட்டை வந்த பின்னாடியுமா இனி பேர பையன் சொல்கிற. பாட்டிக்கு 90-96 வயசாச்சு, அதனால பாட்டி அப்படி தான் எந்த மொட்டையை நம்ம பார்த்தும் பேர பையன் தான் சொல்லுன்னு சொல்லிச்சு. சரி சொல்லு பாட்டி. அப்போ நான் சொன்னேன், உங்களுக்கு பேய் தானே ஓடணும்? ஆமாம். மருமவளை பேசாமல் வாய் போத்து பேய் ஓடிடும்.
எப்படி பேரா கண்டுபிடிச்ச? நான் தீர்க்கதரிசி, நீ உன் பேத்தியையும் பேரமார்களையும் மருமக்கமர்களையும் பேசாமல் இரு, ஆட்டோமேட்டிக்காக பியாய் ஓடிடும். பியாய் அப்படித்தான் வருது, அப்படித்தான் வரும். செத்து போயிட்டா பாட்டி. அடுத்த வருஷம் ஃபோன் பண்ணேன், யார் கொண்டாங்களோ தெரில. சரி போட்டு புதுசாக வர்றவன் ஜெபம் பண்ணும், பழைய ஆள் ஜெபம் பண்ணாத. குற்றங்களை கண்டுபிடி, தேடு. நான் ஒரு ஆள் பாவம் செய்கிறதுனால என்னை சுற்றி இருக்கிற பல பேர் ரசிக்கப்பட மாட்டான். அந்த ஒன்றே போது உங்களை அழிச்சிடும், நாசமாக்கிடும். என் ஒரு குடும்ப பிரச்சனை அநேக பேரை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வராது. நான் என் கணவனோட சண்டை போட்டிருந்தா பாதி பேர் சபைக்கு வர மாட்டான். நான் தெருவிறங்கி சண்டை போட்டிருந்தா முக்கால்வாசி பேர் சபைக்கு வர மாட்டான். நான் ஏழையாக கஷ்டப்பட்டிருந்தா முழுவாசி சபைக்கு வர மாட்டான். உன் பலகீனத்தை சரிப்படுத்து, சக்ஸஸ் வந்துடும். நீ பலகீனத்தை சரிப்படுத்தாமல் ஜெபம் பண்ணாத. அப்படி ஜெபம் பண்ண போனாலும் உன் பலகீனத்தை சரி செய்யறதுக்கு ஜெபம் பண்ணு. என் குணம் மாறலையே ஆண்டவரே, என் நிலைமை மாறலைங்கிற சொல்லாத, என் குணம் மாறலன்னு சொல்லு. குணத்தை சரி பண்ணிப்பார், கர்த்தர் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். விக்கிர ஆராதனை கிறிஸ்தவர்கள் விக்கிரத்தை தேவனுடைய சாயல் என்றும் அது ஒரு அடையாளம் என்று அவர் சொல்லுகிறார்கள். அது தெய்வம் இல்லை என்று சொல்லுகிறார்கள். இது சரியான வியாக்கியானமா? நான் எங்கள் அம்மாட்ட கேட்டேன், ஏம்மா நீ கோயிலுக்கு போறியா, அது தெய்வமா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவங்க சொன்னாங்க, தெய்வம் அல்ல, அது சாயல் அப்படின்னாங்க. யாரோடைய சாயல்மா அப்படின்னு கேட்டேன். ஏசப்பாவுடைய சாயல் அப்படின்னாங்க. உண்மையா அப்படின்னு கேட்டேன். ஆமா சாயல் அப்படின்னாங்க. நான் சொன்னேன் கிடையாது. அதை ஆராதிக்கிறவனுக்கு அது சாயல் கிடையாது, அது தெய்வம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இது நம்மகிட்ட சொல்றதான் சொல்லுவாங்க, சாயல் கிடையாது. 100% சொல்றேன். விக்கிரத்தை ஆராதிக்கிற ஒவ்வொரு மனுஷனும் அதை தனக்கு தெய்வமாக கருதி தான் ஆராதிக்கிறார். ஆனா யாருக்கு அது தெய்வம் அல்ல, தெய்வத்துக்கு தெய்வம் அல்ல, தேவனுடைய ஆவிக்குரியவனுக்கு அது தெய்வம் அல்ல. பட் விக்கிரத்தை ஆராதிக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் அது தெய்வம். ஆனால் அது தெய்வம் இல்லை, சாயல், அடையாளம் என்று சொல்லுகிறான். எங்கள் வீட்டுக்கு என்னுடைய மாமனார் ஒரு ஆள் வந்தார். அவர் ரோமன் கத்தோலிக்கத்தில் பயங்கர கிங். அவர் சொன்னார், குமார் பாஸ்டர். என்ன பாஸ்டர்? அது தெய்வம் கிடையாது, அது ஒரு அடையாளம், அது ஒரு சாயல். நம் தாத்தா செத்தா நமக்கு ஒரு தாத்தாவை நினைவு கூறுவதற்கு நாம் ஒரு போட்டோ பிடிக்கிறது கிடையாதா? அழகாக பேசுவாங்க. இந்த ரோமன் கத்தோலிக்க சாமிமார்கள்லாம் இந்த கொஞ்சம் பிரசங்கம் பண்ணுறோம், பேச்சு அழகாக இருக்கும். எங்க மச்சான் பிரகாசம் செத்த பின்னாடி நம்ம ஒரு போட்டோ எடுத்து வைத்து நினைவு கூறுவது கிடையாதா? நினைவு கூறுதலுக்காக வச்சிருக்கிறோம் அப்படின்னாங்க. கிடையாது, அது தெய்வம். விக்கிரத்தை ஆராய்ப்பு தெய்வம். சரியான வியாக்கியானத்தை சொல்றேன். இப்போ பாருங்களேன், அதுக்கு 5 வசனத்தை கரகரன்னு போதிச்சு முடிச்சிடுறேன். ஏன் அதை நான் சொல்றேன்னா, நீங்கள் விக்கிரத்தை அடையாளம் என்றோ நினைவூறுதலுக்கு ஒரு சாயல் என்றோ வைத்து நீங்கள் ஆராதித்தால் உள்ளத்தில் அது தெய்வமா இருக்குது, நிஜமான தெய்வத்தை விட்டு விடுகிறீர்கள். ஆகவே இது நரகத்துக்கும் தீமைக்கும் பாவத்துக்கும் கொண்டு போய் விட்டுரும். பாட்டிமார்கள்லாம் சொல்லுவாங்க, நம்ம ஊர்ல இவ்வளோ பெரிய கடவுள் இருக்கிறாரு அப்படின்ட்டு. அது கடவுள் அல்ல, ஆவிக்குரியவனுக்கு, தெய்வத்துக்கு. ஆனால் விக்கிர ஆராதனைக்காரனுக்கு அது கடவுள். கடவுள் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதுக்கு 5 வசனம் தரேன். 1 யாத்திரா புஸ்தகம் 20வது அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். என்னை அன்றி உனக்கு வேறு தேவரும் உண்டாக்க வேண்டாம். ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, ஆண்டவர் பேசும்போது சொன்னார், என்னை அன்றி உனக்கு வேறு தெய்வத்தை உண்டாக்க வேண்டாம் அப்படின்னு அர்த்தம். என்னை தவிர நீ எதை உண்டாக்குனாலும் அது தெய்வம்ன்றார், வேறு தெய்வத்தை உண்டாக்க வேண்டாம்ன்றார். அப்படித்தான் இருக்கு பாருங்க. அப்போ சொரூபமோ விக்கிரமோ தெய்வத்தை தான் அவங்க உண்டாக்குறாங்க, தெய்வம் தான்ன்றார், தெய்வத்தை உனக்கு உண்டாக்குறன்றார். அப்போ நான் சொல்றேன், நம்ம ஊரில் இருக்கிற பாட்டிமாக்கெல்லாம் ஆவியான ஒரு கடவுள் அல்ல, இந்த கல்லும் மண்ணும் தான் அவருடைய கடவுள். அவங்க சாயலும் சொல்லலாம், அது எப்படி கடவுளா மாத்துறாங்கன்னு சொல்றேன். சரியா? 1. 2 தானியேல் 4வது அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, பொன் வெள்ளி வெண்கலம் இரும்பு மரம் கல்
இவைகளால் உண்டாக்கப்பட்டது தேவர்கள் என்று வார்த்தை சொல்லு. அப்ப கடவுள் ஆண்டவர் விளக்கம் கொடுக்கிறாரையா, எப்ப நீ அதை நினைவு கூறுறதுக்கு சொல்லிட்டு இருக்கிற, அதை நீ உனக்கு கடவுளா இருக்குது, அது உன்னை பாவத்தில் கொண்டு போகுது, உன்னை பிரச்சனையில கொண்டு போகுது, உன்னை வந்து நரக பாதாளத்தில் கொண்டு போகுது. நிறைய ஃபாதர்கள் அப்படி சொல்றாங்க, அது நம்மளுக்கு கடவுள் அல்ல, நாம் நினைவு கூறுவதற்காக வைத்திருக்கிறோம் அப்படின்ட்டு. கிடையாதுன்றார் பைபிள் சொல்லுது. ஒவ்வொரு தீர்க்கதரிசியும் மோசையை பார்க்கலும் பெரிய தீர்க்கதரிசி இல்ல, அவர் சொல்லிட்டாரு, கல்லாலும் மண்ணாலும் உண்டாக்கப்பட்டது அந்த ஜனங்களுக்கு யார் உண்டாக்குறாங்களோ அது அவங்களுக்கு கடவுள், அது அவங்களை தீமை செய்யும், அவங்களை அழிக்கும் அப்படின்றாரு. அதுக்கு கீழே அடுத்த பெரிய ஒரு தீர்க்கதரிசி தானியேல், அவர் சொல்றாரு இல்ல வெள்ளி பொன் இதெல்லாம் அவங்களுக்கு கடவுளா இருக்குதுன்றார். அதனாலதான் நிறைய பேருக்கு சாபம். ஆவிக்குரிய சபையில நிறைய பேர் ஒரு சுரூபத்தை எடுத்து ஒரு போட்டோ எடுத்து வெளியே போடுறதுக்கு பட்ட பாடு இருக்குது, எடுத்து போடுறதுக்கு ஒரே பயம், ஐயோ அடிச்சிருமோ. எங்க ஆண்டவன் சொல்லிட்டு அது எப்படிங்க அடிக்கும், கையில காலில ஓடம் எப்படி அடிக்கும், அடிச்சிட்டு காணாமலும் கேளாமலும் சாப்பிடாமலும் முகராமலும் இருக்கிற மரமும் கல்லுமான மனுஷர்கள் கைவேலாகிய தேவர்களை செவிப்பீர்கள் இருக்கு. அங்கே தேவர்கள் தான் பேர் போடுறாரு. இது மோசே தான் சொல்றாரு. அப்ப தெய்வம் தான், அவங்களுக்கு தெய்வம் தான். ஆமென் சொல்றேன் பாருங்க. அது தெய்வமானால் அவனுக்கு வறுமையோ வயது முதிர்ப்போ மரணமோ பசியோ பட்டினியோ வரக்கூடாது. அது தெய்வம் கிடையாதுன்றார், அதை நம்பாதன்றார். இதுங்க கடவுள். அப்ப கேட்கலாம், இது கடவுளானால உனக்கு எப்படி வயசாகும்? தெய்வத்தை நேருக்கு நேரா பார்த்தா அப்புறம் வயசாகாது. ஒன்றான மெய்தேவனா இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் இனி பார்ப்போமே, பார்க்கும்போது வயசாகாது, பசி இருக்காது, பாவ எண்ணங்கள் சுபாவங்கள் இருதயத்தில் வராது. இது தெய்வமானால் கடவுளை மோதிரத்தில் வச்சு சுமக்க முடியுமா? அது உனக்கு கடவுளா இருக்கலாம், பட் அதை நீ சுமக்கிறதா இருந்தால் கடவுள் அல்ல. கடவுள் ஒன்னை சுமந்தாதான் கடவுள். ஆமென். நான் சுமக்கிறது கடவுள் இல்லைங்க. கடவுளை பார்த்தா நாடி நரம்பெல்லாம் பயந்து முகங்குப்புற விழுந்து வணங்குவான் இருக்குது. 1 சங்கீதம் 96:5 சகல ஜனங்களுடைய தேவனும் விக்கிரம் தானே இருக்குதா இல்லையா? சகல ஜனங்களும் விக்கிரத்தை உண்டு பண்றாங்களே, அது தேவன் தானே அவங்களுக்கு. சில வீட்டில் கிச்சனில் ஏகப்பட்ட சுருமம் இருக்குங்க. கிச்சனில் என்னன்னு அதை பார்க்காம அவளுக்கு இருக்க முடியல, ஒரே படப்படப்பு. இதை கேடு வந்துருச்சுன்னா குடும்பத்தில், அது இல்லைன்னா கேடு வந்துருமா, ஃபோட்டோ இல்லைன்னா குடும்பம் கெட்டு போயிடும். இங்கெல்லாம் சொல்லுது பாருங்க எத்தனை இது வந்து 1 சங்கீதக்காரன் சொல்றாரு, 96:5 சங்கீதக்காரன் தான் சொல்றாரு, தாவீது சொல்றாரு, தேவன் தான் உங்களுக்கு. அடுத்து யோனா, சூப்பரா இருக்கு. யோனா கடல்ல கடந்தான், கடல் கொந்தளிச்சிட்டு. ஆமென். அப்போ மாலுமி ஓடிந்து சொல்றார், அப்பா தப்பி போக முடியாது, அவன் முழங்கால் படிட்டு அவன் தேவனை கூப்பிட கடவுள். எல்லாருக்கும் தேவன் இருக்குங்க, கல்லு மண்ணு எல்லாருடைய தேவன் தான். ஒருத்தன் கும்பிட்டுட்டான். ஆமென். அப்பா மாதிரியெல்லாம் கடவுள் கிடையாதுல. மோசே கடவுளே நீ எங்களுக்காக இறங்கும். ஒருத்தன் கூப்பிடுறான், ஜூபிட்டர் கமான். அப்போ யோனா சொல்றாரு, அரலூசு, அது கடவுள் கிடையாது. இப்போ கடவுளை காட்டுட்டான், நான் காட்டு, என்ன கடலை ஓடல, கடவுள் தெரியும் உனக்குன்னா. இது எப்படி? கடலை வந்து சாக மாட்டியா நீ? என்ன கடல்ல போடு, கடவுள் தெரிவாருன்னா. தூக்கி போடல, என்ன ஒண்ணா தூக்கி லபக்கத்துக்கு அப்ளை பண்ணான்னு எல்லா காத்துக்கடலும் சரியாயிட்டு. இதுதான் தேவன். தேவம்னா யாரு? காண்கிறது அல்ல தெய்வம். சாயல் அல்ல, சாயல் என்று சொல்லிட்டு இதை வச்சுக்கிட்டு இருக்கல தெய்வம். தெய்வம்னா தன்னை தேடுகிற யாவருக்கும் பலன் கொடுப்பது தான் தெய்வம். யோனா உண்மையா தேடுனா சொன்னா, இப்ப பாரு எங்க ஆளை, இப்ப பாரு நீ பாரு அப்படின்னு தூக்கி போடினார். எல்லாரும் சாக்காயிட்டு, ஐயோ சூப்பர் தெய்வம் இது. நம்ம பெந்தகோஸ்துக்காரனா சொல்லியிருப்பாங்க, ஹே எல்லாரும் நகையை கலத்திட்டு எல்லாரும் உபாசம் இருப்போம், நகை கலத்துவோம், பணமெல்லாம் இருந்தால் தூக்கிலாம் தண்ணியில் போட்டுருங்க, பணக்கார போக முடியாது, நகையெல்லாம் கலத்தி வெளியே போட்டுருங்க, தேவன் கோபம் கொண்டுட்டார். அது அருவருப்பு, அது பிசாசு, அது வந்து ஒரு மாதிரியா இருக்கு, பாம்பு மாதிரி கிடக்குது, காதில் வந்து நல்ல பெரச்சாலி மாதிரி தொங்குது, கழுத்தில் வந்து நல்ல பாம்பு மாதிரி கிடக்குது. நிறைய பேர் சொல்றாங்க, இப்படி சபைக்கு போயிட்டு தங்கம் பாம்பு மாதிரி தொங்குதான், கம்மல் வந்து பெரச்சாலி மாதிரி இருக்குதான். ஒரு அப்படியே சொல்லிச்சு சபைக்கு போயிட்டு, எனக்கெல்லாம் அருவருப்பு. ஒரு பாட்டு சொல்லிட்டான், பைபிளே படிக்க மாட்டான். அவன் சொல்லிட்டான், அழகான சிவப்பு கலரு, மஞ்சள் கலரு, பச்சை கலரு, சிவப்பு கலரு, நீளம்லாம் வச்சு அழகான நெக்லஸ்,
எனக்கே ஆசையாக இருந்துச்சு நம்ம பிள்ளைக்கு இதை பார்க்க ஒன்று வாங்கி கொடுக்கணும். நான் அதை தொடவே மாட்டேன். நான் அதை அவர் தொடவே மாட்டார். அவர் தொடவே மாட்டார். பல சபையை பிரித்து சபை கட்டிடுவான். புரியுது உங்களுக்கு? எது நல்லதோ அது செய்ய மாட்டான். அந்த சபையில் இருக்கிற 10-40 பேரை பிடிச்சி நாங்கள் இப்போ காணிக்க கரெக்டாக வாங்குகிறோம், நாங்கள் கணக்கு காட்டுறோம். கணக்கு காட்டுற சபையிலங்க கணக்கு காட்டக்கூடாது. சபை கணக்கு காட்டுறனா ஏழை கொடுக்க முடியாது. கணக்கு காட்டினா ஒரு பிள்ளைக்கு கல்யாணத்தை வைக்க முடியாது. கணக்கு காட்டினா ஒருத்திக்கு படிக்க வைக்க முடியாது. கணக்கு காட்டுற சபை அல்ல இது. மனுஷனுக்கு முன்னாடி நல்ல பேர் வாங்கும் ஆரம்பிக்கிறான். தன்னை முழுவதுமாக எல்லாவற்றையும் விட்டு தரித்திரன்னு கொடுக்கறதான் சபை. திருமணம் முடியாமல் இருக்கிற பிள்ளைக்கு என்னங்க பிரயோஜனம்? கஷ்டப்பட்டு ஆஸ்திரி போறவனுக்கு பணம் இல்லாமல் பேங்க்ல கணக்கு காட்டி வச்சிருந்தா என்ன பிரயோஜனம்? பைசா வந்து கணக்கு காட்டுற கொடுக்கப்பட்டது இல்லை, மனுஷனுக்கு சேவை செய்யும்படிக்கே பணம் உண்டாக்கப்பட்டது. ஆபகுக்குன்னு ஒரு புஸ்தகம் இருக்கு. அதுல 2வது அதிகாரம் 19 வசனம். மரத்தை பார்த்து விழி என்றும், அதாவது அது தெய்வம் அப்படின்னு எப்படி தெரியும்னா, இங்க முதல்ல வந்து கல்லு மண்ணு கல்லால செய்யப்பட்ட விக்கிரம் இருக்குங்களா, சுரூபம் இருக்கு. அதை பார்த்து என்னைய பார்க்க கூடாதா? இவங்க அதை பார்த்து சொல்லுவாங்களாம், என்னைய பாரு பாரு நீ. அதை என்ன அர்த்தம்னா, இவங்களுக்கு அதை பார்த்தா தான் ஜெபம் கேட்க முடியும். அதை பார்க்காம இவங்களுக்கு அந்த ஜெபம் ஆபி வேலை செய்யாது. அதை பார்த்து ஆயிட்டு 4 வார்த்தை சொல்லணும். சொல்லுங்களா, பார்க்கணும். பார்த்தாதான் இருதய சந்தோஷப்படும். யாத்தால நான் பார்த்துட்டு வந்தேன். ஆமீன் சொல்லுங்களேன். பார்த்துட்டு வந்ததுனால ஒரே சந்தோஷம். ஆத்தாள இந்த வருஷம் நான் பார்த்துட்டு வந்தேன். ஆத்தாட சொல்லிட்டு தான் வந்திருக்கிறேன். அடுத்த வருஷம் ஒன்னின பார்க்க வருவோம்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். இவளுக்கு பார்த்தாதான் கடவுள். 4ஆம் நாள் ரசிக்கப்பட்டிருக்கணும். அப்படிதான் எங்க அம்மா சொல்லும். அணக்கரைக்கு போயிட்டு வந்திருக்கிறேன், ஒரு கால் வாங்கி வச்சுட்டு வந்திருக்கிறேன். அடுத்த வருஷம் ஆத்தாள பார்க்கவும் போவேன் நான். அவங்களுக்கு கடவுள் ஏன்? அவங்க பார்த்தாதான் கடவுள், இல்லைன்னா அந்த தன்னை மறந்துடுவாங்க. அதனால பார்க்கறது. அப்புறம் சொல்லுவாங்க, என்னைய பார் விழி, என்னைய பார் நீ. ஏன்? ஏன்னா கட்டாயப்படுத்துறான். கடவுளே என்னைய பார். அப்ப அவர் சொல்ற முகராது பார்க்காது கண் இல்லைன்னா அது வந்து பெந்தகோஸ்துக்காரனுக்கு தான் விக்கிர ஆராதனை முகராது பார்க்காது. எங்களுக்கு எங்க கடவுள் பார்ப்பார்ல அப்படின்றாங்க. உண்மைங்க. அது எப்படி தெரியும் அப்படின்னா, நிறைய ஊர்ல திடீர்னு அவங்க கடவுள் வந்து சிமிட்டி இப்படி அடிச்சுட்டு போயிட்டான். புரியுதா? அவங்க கடவுளை யோசிக்கிற எங்க கடவுள் பார்க்கும். அது சொல்லுவாங்க பாருங்க, எங்க கடவுளுக்கு கண்ணுல இருந்து கண்ணீர் வந்துச்சு. அப்ப எங்க கடவுள் பார்க்குதானே? சரிதானே? பார்க்குதில்ல, அப்ப கடவுள் தானே. அது என்ன பண்றீங்க? என்ன சுரூபம் இருக்கு பாருங்க, சுரூபத்துக்கு பின்னாடியே ஓசை போட்டு, பின்னாடி மண்டை வழியே ஓசை போட்டு, கண்ணுல பஞ்சு வச்சுட்டு, அங்க வந்து பின்னாடி இருந்து எங்க ஊர்ல முன்னாடி இந்த திருவிழா வரும் பாருங்க. திருவிழா வரும்போது அங்க நாய் இருக்கும், இங்க இருந்து நசுக்குனா அப்படி துள்ளு துள்ளும். பார்த்துருக்கீங்களா? இந்த பிசுக்கு நாய் அதுக்கு பேர். அந்த மாதிரி விற்கிறதுக்கு முன்னாடி ஆளை பார்த்தா இருக்க மாட்டான், தூரமா ஓசை போட்டு பம்பிங் பண்ணி இங்க வச்சிருப்பான். வச்சுக்கிட்டு ஆட்கள்லாம் வருவாங்க. வரும்போது சைக்கிள் பம்பா இருக்கும், ஒரு பிசுக்கு அந்த காத்துடைய பம்புல இங்க இருந்து அப்படியே சிவப்பு கலர் ஒண்ணு போய் இந்த கண்ணுல இருந்து சொட்டு வடி. எங்க கடவுள் பார்க்கான்னு சொன்னானுவே, எங்க கடவுள் வந்து இதுன்னு சொன்னானுவே, எங்க கடவுள்கிட்ட இப்போ கண்ணீர் வடிதா இல்லையா? ரத்தமா வந்துச்சு எங்க கடவுள்கிட்ட. ஊர் பாவத்தையெல்லாம் தீர்த்துட்டாவ. ஹலோ, கடவுள் இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அவங்க கடவுள் லேசா ஆடிச்சு, லேசா பார்த்துச்சு, கண்ணை சிமிட்டுச்சுன்னா ஓ அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்றாங்களா இல்லையா? அப்ப கடவுள்னு கண்டிப்பாங்க நிர்ணயம் பண்ணினதுனால தான் அவங்க கடவுள் பார்க்குது பேசுன்னு சொல்றாங்க. ஊமையான கல்லை பார்த்து எலும்பு எலும்பு நீ எலும்பு எலும்பு ஊமையான கல்லை பார்த்து நீ எலும்பு எலும்பு விக்கிரத்தை பார்த்து எலும்பு. அது எங்க இருந்து? அது எலும்பே இல்லையா? பிறப்படி எலும்பும் எலும்புனா எலும்பு இருந்த எலும்பு இல்லை. அவன் சொல்லுங்களேன். புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் வந்து சுய போதனைகள், தானா வந்த சுய போதனைகள். இது ஆவியானவர்கள் உண்டான வியாக்கியானம் அல்ல, இது தனக்குத்தானே எடுத்துக்கொண்ட வியாக்கியானம். அவன் வியாக்கியானம் கரெக்டாக இருந்தால் என்ன செய்யுங்க? ஒரு மனுஷனை பரிசுத்தப்படுத்துங்க. ஆமென். வியாக்கியானம் கரெக்டாக இருந்தால் ஒரு ஆள் ஏழையாக இருந்தாலும் கூட அவங்கள பணக்காரன் ஆக்கும்.
அவங்க பாவியாக வந்தவங்க கூட கொஞ்சம் மனம் திரும்புவாங்க.